இந்த ஆடு ஜீவிதம் படம் பார்த்தது அதே மாதிரியே இருக்குது. நம்ம கதையை அப்படியே எடுத்துருக்கான். வெளிநாட்டில் ஆடு மேய்த்தவன் எழுதிக்கிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். தமிழில் ஒரு படமும் வரல, மலையாளத்தில் ஒரு படத்தை வந்திருக்குதுன்னு ஆசையாக அதேமாதிரி பார்க்க போகணும். 27 வருஷமாக இன்றைக்கி தான் ஒரு படத்தை பார்த்தேன். எனக்கு ஒரு திருப்தி. இதுக்கெல்லாம் அவார்டு கொடுக்கணும். நீங்கள் கொண்டாந்து இங்கே இறக்கிறீங்களே என்னென்ன அப்படின்னு அண்ணன்ட்ட கேட்குறேன், டிரைவர் அண்ணன்ட்ட. அவர் சொல்கிறாரு, எதுவும் பேசக்கூடாது, வந்திருக்க வேலை ஆடு மேய்க்கிற வேலை, விசா இதுக்கு தான் வந்திருக்கீங்க. கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது எனக்குலாம் உடம்பு சரியில்லாமல் ஒரு வாரம் குளூரில் போத்திக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. சாக்கு அந்த ஆட்டு பட்டியில் அந்த ஆட்டோட உள்ளார போய் படுத்து 4 பேர் ஆட்டை மேலே வச்சிருப்பேன். என்னோட பாசமாகலாம் இருக்கும். போயிட்டு ஜிப்பால போட்டிருக்கிறேன். 5 இடத்துல அப்படி உட்காந்த இடத்துல அழுக்கு, இந்த இடத்துல ஒரு 5 இடத்துல அழுக்கு இருக்குது. பார்த்துட்டு எதுவுமே பேசல. தலையில் இந்த மாதிரி கயிறு அந்த மாதிரி சவுக்கடி வச்சுருவாங்க. இழுத்தான் பாருங்க. 5 அடி அடிச்ச அடி அப்படியே வரி குதிரைக்கு உடம்புல போட்ட மாதிரி 5 அடி 5 கூட அப்படியே பதிஞ்சு போச்சு. 27 வருஷம் ஆயிடுச்சு. நான் வந்து நமக்கு ஐடென்டி கார்டு கொடுக்கறதுக்கு அது செலவு இருக்குன்னு சொல்லிட்டு 3 மாதம் சம்பளமே தரல. கண்ணீரோடு திருப்பி அழுதுட்டு கஞ்சி வச்சு குடிச்சிட்டு. எத்தனை வருஷம் ஐயா அங்கே இருந்தீங்க? 3 வருஷம். தேதி வச்சுட்டேன், ஆனால் இன்னொரு பையனோட ஓடிட்டான்னு சொல்லுவான். படிக்கிறத சொன்னான், கண்ணீரோட அழுவான். அவனுக்கு பேச முடியாது, லெட்டர் எழுத தெரியாது. வட்ட வலி வேதனையும் அதான் சொன்னேன். சுதந்திரம்னா நமக்குலாம் என்னன்னு தெரியாமல் நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு வாழ்க்கையில் நம்ம வந்து வாயால் பேப்பரில் தான் படிக்கிறோம். அங்கே அனுபவிச்சதெல்லாம் இப்படி தான் கொத்தடிமையாக நம்மளாம். நான் சொன்னதில் இது வரலும் இப்போ 27 வருஷமாக பாதி விஷயத்தை தான் சொல்லியிருக்கேன். எனக்கு என்ன நகை வாங்கிட்டு வந்தீங்கன்னு எல்லாம் கேட்குறாங்க. என்கிட்ட ஒன்றும் இல்லைம்மா, இதான் வேலையை தான் நடந்தது. இவரெல்லாம் குடிச்சிட்டு அழிச்சிட்டு வந்திருப்பாருன்னு. இங்கே எல்லாம் இளைஞர்கள்லாம் குடிப்பானா, அங்கே போய் குடிச்சிட்டு அழிச்சிட்டு வந்திருப்பான்னு நினைப்பாங்க. சவுதியில் ஒரு சிகரெட் கூட குடிக்க முடியாது. அது எனக்கும் அங்கே போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும். என் தங்கச்சி இதுமாரி அடிக்க போகிறாங்க, திட்டுறாங்க. வேற ஆளாக வந்திருக்கு, என்ன பண்ண, என்ன செஞ்ச, சம்பளம் எப்படி என்ன பண்ணணும். அவனுக்கு சம்பளம் கொடுக்கல, எனக்கு சரியாக வேலை செஞ்சேன், அவன் சம்பளம் முதல்ல கொடுக்கலன்னு. நீ இங்கே போய் எனக்கு தெரியாது, காசோட வாழ்ந்து வெளியில் போகணுன்னு சொல்கிறாங்க. நைட்டு சண்டை 2 பேருக்கு. திருப்பி காலையில் நைட்டு படுத்த அவமானம் அசிங்கம் அங்கே பட்டதெல்லாம் வெளியில் சொன்னால் அது அசிங்கம், ரொம்ப அசிங்கமாக தெரியும். நான் வெளிநாட்டில் ஆடு மேய்த்தவன்னு ஒவ்வொரு வருஷமும் நான் வந்து இன்னைக்கு 27 வருஷம் ஆயிடுச்சு. 27வது வருஷம் நான் இதை மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அங்கேயே எனக்கு 5000 தான் சம்பளம். இங்கே வந்து 13 வருஷம் கழிச்சு அந்த வேலை எனக்கு கிடைச்சிது. இங்கேயும் 5000 தான் சம்பளம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உங்கள் பேர் ஐயா? என் பேர் சேரன், கடலூர் மாவட்டம், திட்டக்குடி சொந்த ஊருங்க. ஓகே. சமீபத்தில் ரிலீஸ் ஆன ஆடு ஜீவிதம் படம் பார்த்தீங்களா? உடனே நான் போய் முதல் நாளே ரிலீஸில் ஃபஸ்ட்டு படம் பார்த்தேன். நெய்வேலியில். சரி. விருதாலயத்தில் தங்கியிருந்து சொந்த ஊர் திட்டக்குடியில் இருந்தது கேள்விப்பட்டதும் ரொம்ப நாள் அந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வெளிநாட்டு சம்மந்தமாக படம்னு சொல்லிட்டு நானும் படம் பார்த்து 5 வருஷம் ஆச்சு. படம் தேட்டருக்கு போனதில்லை. இது வந்திருக்குன்னு முதல் நாளாக போய் படம் பார்த்தேன். என்னுடைய சொந்த கதையை அதில் சொல்லியிருக்கிறது ரொம்ப மனசுக்கு இதார்த்தமாக இருந்தது. ஓகே. ஏன் அது என்ன சொந்த கதை? அந்த படத்துக்கும் உங்களுக்குமான கனெக்ஷன் என்ன? நான் தான் 1995 வெளிநாட்டுக்கு போனேன். நான் வந்து டெய்லர் வேலை. நீங்கள் வந்து கடலூர் மாவட்டத்தில் இருக்கீங்க, என்ன படிச்சீங்க? நான் +2 முடிச்சிருந்தேன். சரி. டெய்லர் கடை வச்சுருந்தேன். சரி. என்னுடைய சொந்தக்கார ஏஜென்ட்டுங்க. ஊர்லெல்லாம் போனோடனே 2-3 வருஷத்தில் நல்லா வீடு கட்டுறாங்க, பண்ணுறாங்க. நீ திறமை இருக்குது, போனால் 30,000-40,000 சம்பாதிக்கலாம். நீ இங்கேயே வந்து 5,000க்கு 10,000 கஷ்டப்படுற, வெளிநாடு போனீங்கன்னா சம்பாதிச்சிடலாம் ஏஜென்ட் சொல்கிறாப்புல, என் சொந்தக்கார ஏஜென்ட்டு. நானும் சரின்னு சொல்லிட்டு வெளிநாடு போகலான்னு ஒரு ஆசையில் ஒரு வருஷமாக அதை என்னை திருப்பி சொல்லிகிட்டு இருக்காரு. நானும் 2 பேரை வேலை வாங்குகிறோம், சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம், அப்படியே ஓடிக்கிட்டு இருக்க வழியே பெருசாக சேமிப்பு பண்ண முடியலன்னு நினச்சேன். ரைட்டு, போகணுன்னு ஒரு ஆசை எனக்கும் வந்துச்சு. பாஸ்போர்ட் எடுத்தேன். சரின்னு நண்பர் மூலிமா என்னுடைய ஏஜென்ட்டு உள்ளூரில் திட்டக்குடியில் ஒருத்தர் என்ன நண்பர் அழைச்சிட்டு போய் சென்னையில் கொண்டு போய் விட்டு உங்களை எல்லாம் ஏற்பாடு பண்ணி அனுப்புகிறேன்னு சொன்னார். எவ்வளோ பே பண்ணீங்க அதுக்காக? அப்போ வந்து அதான் முதல்ல சும்மா 50,000 போதும், 60,000 போதும். முதல்ல சும்மா நீங்கள் பாஸ்போர்ட் கொடுங்க, 10,000 அட்வான்ஸ் கொடுத்தா போதும்னு சொல்கிறாங்க. முதல்ல ஆசை. ஆனால் போய் கடைசியில் நான் ஏறும்போது 80,000 கொடுத்துட்டு தான் போனேன் நான். சரி, என்ன நோக்கத்துக்காக நீங்கள் வெளிநாடு போகணும்னு நினச்சிங்க ஃபஸ்ட்டு? அதுதான் எல்லாரும் வந்து போய் இங்கே வந்து உழைச்சி வாதியாராக இருக்கிறவங்க கூட ரிட்டையர் ஆகும்போது தான் அந்த பென்ஷனு காசை வச்சு தான் வீடு கட்டுறாங்க. நம்ம வந்து இளைஞர்கள்லாம் போகிறவங்க வெளிநாட்டுக்கு அங்கே இங்கே சிங்கப்பூர் போகிறவங்களாம் ஒரு 4 வருஷம் 3 வருஷத்தில் ஏதோ வீடு கட்டிடுறாங்க, ஓரளவு செட்டில் ஆகிடுறாங்க. நாமளும் அதை பார்க்கும்போது நம்மளும் போனால் சீக்கிரம் செட்டில் ஆகிடலாம், நம்ம குழந்தைங்கள எல்லாத்தையும் நல்லா படிக்க வைக்கலான்ற ஒரு ஆசை தான்.
நான் அதனால் நான் வந்து என்னுடைய கல்யாணம் பண்ணி என்னுடைய ஒரு குழந்தை ஒரு வயசில் விட்டுட்டு நான் வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்டேன். என் மனைவியும் சரி அனுப்பி வச்சாங்க. கடனை வாங்கி கொடுத்தாங்க. எல்லாருக்கிட்டையும் கடனை வாங்கிட்டு தான் போனேன். வந்து நான் வந்து அங்கேருந்து வெளிநாடுன்னு எப்படி கிளம்பி நேராக எங்கே போனீங்க? சென்னை வந்தீங்களா? ஆமாம், சென்னை முதல்ல ஏஜென்ட்டு ஊரில் இருந்து கூட்டு போய் கடலூர் மாவட்டத்திலேருந்து நேராக சென்னைக்கு போய் ஒரு வாரத்தில் உங்களை 2 நாள் அனுப்புகிறேன்னு சொல்லி வீட்டில் எல்லாம் கிளம்பிட்டு ரெடியாக பெட்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். நான் 2 நாளில் போய் சென்னையில் இருந்துட்டு அப்படியே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு அவனும் அதான் சொன்னேன். யாரெல்லாம் இங்கேயே நீங்கள் திருப்பி அங்கெல்லாம் இன்டர்வியூ இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆஃபீஸில் முடிச்சுட்டு அனுப்பிடுவோம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாப்புல. நான் சென்னைக்கு போய் அங்கே ஒரு ரூம் போட்டு ஒரு நாள் 2 நாள் தங்க வைக்கிறாங்க. திருப்பி சொல்கிறாப்புல நீங்கள் வந்து டெய்லர் வேலை நல்லா அங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், நல்ல ட்ரைனிங் கொடுப்பாங்க பாம்பேயில் அப்படின்னு சொல்லி பாம்பேயில் அப்போல்லாம் வந்து 95 98லாம் எல்லோரும் பாம்பே போய் தான் போகணுங்கிற மாதிரி எல்லாமே விசாலாம் அங்கே தான் ப்ராசஸ் எல்லாம் நடக்குது, சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கன்ட்டு இன்டர்வியூ பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. சரின்னு பாம்பே போனால் ஒரு வாரத்தில் அங்கே இருந்துட்டு உங்களை எல்லாம் சென்னையிலேருந்து பாம்பே கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் மட்டும் தான் போகிறீங்களா? அங்கே சென்னையில் போனோடனே அங்கே 10 பேர் ஒவ்வொருத்தரும் ஏஜென்ட்டுக்கும் குரூப்பாக 10 பேராக சென்னைக்கு கூப்பிட்டு போகிறாங்க. என்னோட ஏஜென்ட்டு இன்னொருத்தர்கிட்ட அங்கே ஒப்படைச்சிடுறாரு. இவர் உனக்கு எல்லாம் செஞ்சு அங்கே அனுப்பி வச்சுருவாருன்னு அவர்கிட்ட அவர் விட்டுறாரு. அவர் 10 பேர் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ கூப்பிட்டு போகிறாரு. பாம்பேயில் போய் ஒரு ரூம் போட்டு தங்க வச்சு உங்களுக்கு 2 நாள் இன்டர்வியூ முடிச்சுட்டு 3ஆம் நாள் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு கதை சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போய் இறங்கின உடனே அங்கே ஒரு ரூம் போட்டு அங்கே இன்டர்வியூ பண்ணுறேன்னு சொல்லி அங்கே 2 ஆஃபீஸ் அங்கேயும் இங்கேயும் கூப்பிட்டு போகிறாங்க. சொல்லும்போது இங்கே நல்ல விசா இருக்கும், அங்கே நல்ல விசா இருக்கும், என்னுடைய ஏஜென்ட்டுக்கு எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க இங்கே எனக்கு பழக்கம் அப்படின்னு அந்த ஏஜென்ட் சொல்கிறாரு. தமிழாள் சொல்லி அந்த தமிழாள் இன்னொருத்தர்கிட்ட கொண்டு போகிறார். பாம்பேயில் 2 எல்லாமே ஹிந்திக்காரவங்களாம் இருக்காங்க. அங்கே ஆஃபீஸுக்கு 2 3 ஆஃபீஸ் கூப்பிட்டு போகிறாங்க. என்ன அப்புறம் டெய்லர் வேலையை வெட்டி காட்ட சொல்கிறாங்க, தைக்க வைக்கிறாங்க, சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறாங்க. நல்ல திறமை இருக்குது, உங்களுக்கு நல்லா 40,000 30,000 சம்பளம் கிடைக்கும், நல்ல ஏசியில் ரூம் நல்ல சம்பாதிக்கலாம் அப்படின்னு சவுதி தான் போகிறீங்கன்னு சொன்னாங்க. அப்போ போகும்போது ரைட்டு எனக்கு நான் ஒரு 2 மாதம் ஆகிப்போச்சு அங்கே பாம்பேயில் போய் இப்படியே வளர்த்திக்கிட்டே இருக்கிறான். நான் உடனே கோவக்காரன், எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. சில விஷயங்களை உடனே ஏஜென்ட்டிட்ட போன போட்டு உடனே அனுப்புனா 2 நாள் அனுப்பு, இல்லை என் பணத்தை கொடுத்துரு. 80,000 வாங்கிட்டு என்ன வந்து 6 மாதம் 4 மாதம் இங்கே இதேமாரி எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் 2 மாதம் அது வந்து 2 நாள் அனுப்புறேன், 2 மாதம் வளர்த்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி விரட்டும் போது உடனே அவன் கடுமையாக அங்கே சொல்லும்போது அவன் உடனே ஏஜென்ட்கிட்ட சொல்லி அவர் அனுப்பிச்சிருங்க எப்படியாவது குயிக்காக 2 3 நாள் அப்படின்னு சொல்கிறான். அவனும் உடனே நல்ல ரைட்டு 2 நாளில் உங்களுக்கு நல்ல விசா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் 50,000 தரேன்னாங்க, அந்த கடையில் இந்த கடையில் பேசிக்கிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்கிறான். என்ன அனுப்புனா 2 நாள் அனுப்பு, இல்லைனா ஊருக்கு போகிறோம் நம்ம ரொம்ப கடுமையாக சொல்லும்போது அவன் உடனே 2 நாளில் டிக்கெட் அடிச்சிட்டான். அடிச்சுட்டு சவுதிக்கு ரியாத்துக்கு போய் இறங்குறீங்க. அங்கேருந்து அல்பஹான் இன்னொரு எந்த வருஷம் போனீங்க சார்? 1995 கிளம்புனேன். நான் 30 வயசில் கிளம்புறேன். நீங்கள் எங்கேன்னு கிளம்பும்போது 95 உங்களுக்கு வயசு 30 வயசு. சரி, எனக்கு ஒரு வயசு குழந்தைய விட்டுட்டு என் மனைவி மாமனார் வீட்டில் எல்லாத்தையும் விட்டுட்டு கடனை 1 லட்ச ரூபா வாங்கிட்டு நான் கிளம்புனா வந்து ஏர்போர்ட்டில் எங்கே சவுதி அரேபியாவுக்கு போகிறதுக்கு ஏர்போர்ட்டில் ரியாத்தில் இறக்கணும். டிக்கெட் போட்டிருக்காங்க. ரியாத் இங்கிலீஷில் வந்து பக்கத்தில் இருக்கணும், படிக்க சொல்கிறோம். ரியாத்தில் போய் இறங்கணும். அங்கேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு பால்பஹான் ஒரு இடத்துக்கு போகணும். இப்போ நீங்கள் போகும்போதெல்லாம் டைலரிங் வேலைன்னு தான் சொல்கிறாங்க. ஆமாம், அதுக்கான அதுக்கு வேண்டிய காப்பிலாம் என்ன சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்காங்க, பேருக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் பாஸ் பண்ணது டிப்ளமோ நல்ல சர்டிஃபிகேட்லாம் போட்டு கொடுக்குறேன். நான் தச்சு காட்டினேன். சரி, அந்த விசா தான் நல்லா போய் சம்பாதிக்கலாம்னு தான் சொல்கிறாங்க. ஃப்ளைட்டில் நான் ஏறி போகிறேன், சந்தோஷமாக அப்படி தான் போகிறேன். போகும்போது ஃப்ளைட்டில் நம்ம எல்லாருக்கும் இளைஞர்களுக்கு ஆசை வந்து வெளிநாடு போகும்போது ஃப்ளைட்டில் போகிறோம், அதில் ஒரு சந்தோஷம், அங்கே சம்பாதிக்கவும் போகிறோன்னு இப்படி கற்பனையில் தான் எல்லாருமே போகிறது. அப்போ ஃப்ளைட்டில் போகும்போது அந்த 4 வருஷம் 4 மணி நேரம் அவ்வளோ அருமையான வசதி சந்தோஷங்கள் ஆசைகள்லாம் இருக்குது. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சரி, இதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. சரி, நம்ம ஏறிட்டோம், இனிமேல் சம்பாதிச்சிருவோம், பிரச்சனை இல்லை. ஆனால் சில பேர் போக முடியாமலே பாம்பேலாம் கஷ்டப்படுறான். நாம டிக்கெட்டும் கையில் கொடுத்து நம்மளை அனுப்பிட்டானேன்னு பயங்கர சந்தோஷம். ஓகே, உங்களுக்கு அந்த ஆஃபர் லெட்ரு அந்த மாதிரி எல்லாமே அக்ரிமெண்ட்லாம் எல்லாமே அரபியில் இருக்குது. கைத்து போட்டு நாங்கள் உடனே அன்றைக்கி காலையில் 6 மணிக்கு எல்லாம் ஆஃபீஸில் போய் கைத்து போட்டு 7 மணிக்கு டிக்கெட் கொடுக்குறோம். எல்லாமே முதல்ல ஜெராக்ஸ் போட்டு நைட்டு கொண்டாந்து கொடுத்தான். காலையில் டிக்கெட்டை கையில் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷம். அரபியில் எல்லாம் எதிர்க்கு, இங்கிலீஷில் இருக்குது, நம்ம சரியாக படிக்க தெரியாது. இருந்தாலும் நம்ம சொந்தக்கார ஏஜென்ட் சொல்லும்போது நல்லா தான் உண்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் கைத்தெல்லாம் போட்டுட்டு கை ரேகை வச்சுட்டு படிக்காதவன் கை ரேகை வச்சுட்டு ஒரு 10 பேர் ஒரு குரூப்பாக அப்படியே அனுப்பி வைக்கிறாங்க. சரி, அங்கேருந்து ஃப்ளைட்டில் போகிறோம். போனோடனே அங்கே காலையில் 7 மணிக்கு கிளம்புறோம் ஃப்ளைட்டு. காலையில் டிஃபனு, மத்தியானம் சாப்பாடு எல்லாம் ஃப்ளைட்டில் அவ்வளோ அருமையாக இருக்குது. போய் இறங்கி சவுதி ஃப்ளைட்டில் ஏறி இறங்குறோம் ரியாத்தில். அங்கே போனோடனே ஏசி இதேமாரி எல்லாம் ஏர்போர்ட்டில் தான் பெரிய பார்க்கும்போது பெரிய ஒரு அதான் ஏர்போர்ட் ஒரு டூருக்கு போன மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது ஏர்போர்ட்லாம் பார்க்கும்போது. அங்கேருந்து உள்ளார ஏசிலே எல்லாம் இருக்குது. திருப்பி வெளியில் ஒரு கேட்டில் போய் அங்கே ஓனர் எங்கே இருக்காங்கன்னு தேடுறோம். திருப்பி அடுத்த ஃப்ளைட்டு மாறுறதுக்கு அங்கே தமிழ் தெரியாத எல்லாத்திட்டையும் பேசி எப்படியே ஏற்றி விட்றாங்க. திருப்பி இன்னொரு ஸ்டேட்டில் போய் இறங்குறோம். அல்பஹான் இன்னும் 1 மணி நேரம் ஃப்ளைட்டு. திருப்பி அதுலேயும் ஒரு சந்தோஷம். அங்கே போயிட்டு ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். திருப்பி என் முதலாளி வருவார். நம்ம பாஸ்போர்ட்லாம் என் கையில் தான் இருக்குது. அதில் ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். அவங்க திருப்பி ஓனர் வராங்க, முதலாளி வருவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருக்கோம். அதேமாதிரி ஆயிரக்கணக்கான பேர் அங்கேயும் சுற்றிட்டு இருக்காங்க. போய் இறங்கி எல்லாம் சவுதியில் நம்ம தமிழர்களுக்கு மலையாளிஸ் அதேமாதிரி எல்லாமே
ஓனர் ஒவ்வொருத்தர் வந்து 4 பேரா 3 பேரா கூப்பிட்டு போகிறாங்க. என் முதலாளியும் திருப்பி 1 மணி நேரம் நாங்கள் அப்படியே உட்காந்துருக்கும் போது திருப்பி வந்து எங்கள் 10 பேரும் 10 முதலாளிகள் தனித்தனியாக வந்து அவனை தனித்தனியாக கூப்பிட்டு போயிட்டாங்க. நான் தனிமையில் இருக்கிறேன். என்ன இன்னொரு முதலாளி வந்து என் பாஸ்போர்ட் வாங்கி பார்த்தா நீ என் ஆள் தான், நானும் போட்டோ வச்சிருக்கேன்னு அவரும் காட்டுறாரு. ரைட்டு ஓகே நம்ம கொடுத்துட்டு கிளம்பிடுவோம்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். அவர் வாங்கி உங்கள் பாஸ்போர்ட்டை அவர்கிட்ட கொடுத்துட்டீங்க? ஆமாம், எல்லாத்தையும் அவர் தான் முதலாளி, நம்ம எல்லாமே பொறுப்பு அவர் தானே நம்மளை கூப்பிட்டு போய் வேலை கொடுக்க போகிறாருன்னு அப்படியே கொடுத்துட்றோம். கேட்டவுடனே அவன் போட்டோ பார்க்குறாங்க, வாங்கி அவன் பையில் வச்சுக்கிறான். அதை நம்ம வச்சுக்கணும், நம்ம முதலாளி தானே எல்லாம் ரிட்டர்ன் கொடுத்துடணும். ரைட்டுன்னு உடனே ஏறுறோம். ஒரு காரில் என்னை கூப்பிட்டு போய் கார் டிரைவர் ஒரு தமிழ் ஆள், அவர் பேசுகிறேன். நீங்கள் தான் முதலாளி, இவர் தான், நீங்கள் எந்த மாவட்டம்? கடலூர் மாவட்டங்கிறேன். ரைட் ஓகே, நான் இதுமாரி தஞ்சாவூர் அந்த மாதிரி எல்லாம் இருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க போகலான்றாங்க. உடனே முதலாளி உட்காந்துட்டு முன்னாடி காரில் பின்னாடி உட்காந்துட்டு லக்கேஜ் எடுத்து போட்டு கிளம்புறோம். அல்பஹாவில் இருந்து அப்படியே போகிறோம். மலைப்பகுதியாக இருக்குது. ஏன்னா பாலைவனம் தாங்க எதுவும் இருக்குன்றாங்க. மலைப்பகுதி அங்கே இருக்குது, வெறும் கல் இதாக மலைப்பகுதியாக இருக்குது நான் போகிற இடம்லாம். அப்படியே போகிறோம். சிட்டிலாம் பெருசாக இல்லை, எல்லாம் மலைப்பகுதியில் எல்லாமே சின்ன சின்ன கல் வீடு அந்த மாதிரி சில கிராமங்கள் இருக்க மாதிரி இருக்குது. கற்பனையில் நானும் சில விஷயங்கள்லாம் சினிமாவில் அது மாதிரி வெற்றி கொடு கட்டியெல்லாம் இதெல்லாம் படங்களை பற்றி நிறையா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், சினிமா படம் பார்த்துருக்கோம். இதுமாரி வெளிநாட்டில் ஏஜென்ட் ஏமாத்துற வேலையும் இருக்குது, நல்ல விஷயமும் இருக்குது. அது மாதிரி பார்த்துட்டே போகும்போது கற்பனையில் நினச்சிட்டு போகிறேன். பயமும் கலந்த ஒரு ஆசையும் சந்தோஷமும் இருக்குது. ஒரு ஃப்ளைட் அதை சந்தோஷமாக இருந்துருக்கீங்க அந்த ஒரு 4 மணி நேரம். ஆமாம், அந்த 4 மணி நேரம் 5 மணி நேரம் காரில் போகிறதும் அவ்வளோ அருமையான காரு, ஜப்பான் காரு, ஏசியில் உட்காந்துட்டு போகிறோம். அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அந்த 4-5 மணி நேரம் போகிற வரலும். போகிறோம், திருப்பி காட்டில் இருக்கான். இறங்கி ஒரு காட்டில் போய் ஒரு ஆட்டுப்பட்டி, ஒரு 150 ஆடு 100 ஆடு இருக்க இடத்துல ஒரு தனி டென்ட் இருக்குது. இங்கே வீடே எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி இந்த படத்தை அந்த படத்தை பற்றி அப்புறம் ஆடு ஜீவிதம், அந்த ஆடு ஜீவிதம் படம் பார்த்தது அதே மாதிரியே இருக்குது. நம்ம கதையை அப்படியே எடுத்துருக்கான். இதை வந்து 27 வருஷமாக நான் வெளிநாட்டை போயிட்டு வந்து நான் பெட்டியில் வெளிநாட்டில் ஆடு மேய்த்தவன் எழுதிக்கிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். தமிழில் ஒரு படமும் வரல, மலையாளத்தில் ஒரு படத்தை வந்திருக்குதுன்னு ஆசையாக அதே மாதிரி பார்க்க போனோடனே அந்த கதை அதே மாதிரியே இருக்குது. ஆமாம், அதே மாதிரியே இருக்குது. சரி, நீங்கள் அங்கே போகிறீங்க, டென்ட் இருக்குது. இதே மாதிரி தமிழால் கேட்குறேன், என்னங்க இந்த மாதிரி இடத்துல கொண்டு வந்துருக்கீங்களே, என்னுடைய வேலை டெய்லர் வேலை, நான் வந்தது எனக்கு சம்பளம் 30,000 20,000 ஏசி ரூமில் கடைலாம் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் கொண்டாந்து இங்கே இறக்கிறீங்களே என்னண்ணே அப்படின்னு நான் அண்ணன்ட்ட கேட்குறேன், டிரைவர் அண்ணன்ட்ட. அவர் சொல்கிறாரு, எதுவும் பேசக்கூடாது, இங்கே இன்றைக்கி தங்கிருக்கீங்க, காலையில் என்ன வேலைன்னு வந்து சொல்லுவார். வந்திருக்க வேலை ஆடு மேய்க்கிற வேலை, விசா இதுக்கு தான் வந்திருக்கீங்க. தப்பிச்சு எங்கேயாவது போயிடணும் அப்படின்னு நினச்சாலும் ஜெயிலுக்கு தான் போவீங்க. 3 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு அனுபவிச்சுட்டு ஒன்றும் இல்லாமல் போகணும். ஜெயில் இதை விட கொடுமையாக இருக்கும். இங்கே ஒழுங்காக ஆடு மேய்ச்சா உயிரோட போகலாம், ஏதோ கொஞ்சம் சம்பளம் தருவோம், அதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நாளுக்கு போகலாம். நாங்கள்லாம் இப்படி தான் நிறைய பேர் வந்திருக்காங்க, எல்லோரும் காட்டில் தான் வேலை செய்கிறான், தமிழர்கள் அங்கே இங்கேயும் இருக்கிறாங்க, அமைதியாக இருக்கணும். சொல்லும்போதே கண்ணீரோடு அழுதுட்டு கேட்டுட்ருக்கேன். பேச தெரில எனக்கு, இது மாதிரி வேறு வழி இல்லை, அரபி தெரியும், அவன்கிட்ட எதுவுமே பேசக்கூடாது, பேசுனா அடிப்பான். எதுவும் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு நான் போக முடியாது, வேலை செய்ய முடியாதுன்னா அடி தான் வாங்கணும், இல்லைன்னா ஜெயிலில் கொண்டு விட்ருவோம், அங்கேயும் அடி தான் வாங்கணும். அதனால் அமைதியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆட்டுப்பட்டியில் அப்படியே தனிமையில் அங்கே தான் படுத்திருக்கேன். அவனுங்க கார் எடுத்துகிட்டு வீடு பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் தள்ளி அவருக்கு வீடு இருக்குது. ஓனர் அங்கே போயிட்டு காலையில் வருவோம், திருப்பி வந்து பார்த்து ஏதாவது வேலை எப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாம் செஞ்சுக்கலாம், அமைதியாக படுன்றாங்க. அது 2 ரொட்டி கையில் இருந்ததை நைட்டு கொடுக்குறாங்க. அதை வச்சு பிச்சு தின்னுட்டு பசியில் எது சும்மா 2 குடிச்சு தண்ணி குடிச்சிட்டு அந்த ஆட்டுப்பட்டி டென்ட்டு தான், பெரிய வீடெல்லாம் கிடையாது, சும்மா ஒரு டென்ட்டு தகர கொட்டா, ஆடு 100 ஆடு படுத்துருக்கு. அதோட நானும் அப்படியே படுத்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கேன். இரவு பூரா தூக்கம் இல்லை, நெடுஞ்சு பார்த்தா கண்ணீரோடு படுத்துக்கிட்டு இருக்கேன், அழுதுகிட்டு இருக்கேன். காலையில் வந்தால் தூக்கம் அசதியில் நான் வந்து அப்படியே அசந்து தூங்கிட்டு இருக்கேன். 7 மணி வரலும் வரும்போதே எட்டி உதைக்கிறான், என்ன ஏந்திரிக்காமல் இன்னும் 8 மணி வரலும் தூங்குறாங்கிறான். இந்த டிரைவர்கிட்ட சொன்னால் சண்டை போடுறான். எல்லாம் 6 மணிக்கெலாம் ஏஞ்சி ரெடியாக இருக்கணும், அவன் வந்த உடனே கிளம்பணும். அவன் காலையில் டிஃபன் வந்து அந்த ரொட்டி கொண்டாந்து கொடுப்பான், தண்ணி 5 லிட்டர் கொடுப்பான், அதை எடுத்துக்கிட்டு ஆட்டோ ஓட்டிக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு தான் வரணும். 12 மணி நேரம் வேலை இங்கே செய்யணும். 1 மணி நேரம் ஏமாற்றிக்கிட்டு வேலை செய்ய முடியாது, தள்ளிக்கிட்டாங்க உட்காந்துருந்தீங்க. அதை பார்த்தோன்னா அவன் அடிப்பான். நாளைக்கே உனக்கு ட்ரெஸ்ஸு ஒரு 20 செட்டு 30 செட்டு இதேமாரி ஒயிட்டில் கொடுத்துருவாங்க, அந்த ஜிப்பாக தான் போட்டிருக்கணும், கவனமாக அதேமாரி போட்டு வேய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்றான். சரின்ட்டு நானும் என்னடா பண்ணுறதை எழுதுக்கிட்டே திருப்பி காலையில் அப்படியே போயிட்டு வரேன். மறுநாள் உடனே திருப்பி ஜிப்பாக வந்துடுது காலையில். அந்த ஜிப்பாவை பார்த்தா அவ்வளோ அருமையான ஒயிட்டு. நான் படிக்கும்போது கூட எங்கள் அப்பா வாத்தியார் ஒரு வெள்ளை சட்டை பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ஒயிட் சட்டை போடுறது கூட அந்த வெள்ளை பாதி தான் இருக்குது, இதில் வெள்ளை இல்லை. அந்த ஜிப்பா ஆடு மேய்க்கிறதுக்கு இப்படி ஒயிட் ஜிப்பாக தான் போட்டு மேய்க்கணுங்கிறானே, என்னடா பயங்கர சந்தோஷம் எனக்கு. அந்த ஜிப்பாவை வாங்கி போட்டுட்டு அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக ஆட்டை ஓட்டிக்கிட்டு அப்படியே அழகாக ஓட்டிக்கிட்டே சுற்றிக்கிட்டே உட்காந்து ஏஞ்சி இப்படி சாயந்தரம் வரேன். வந்து உடனே சாயந்தரம் திருப்பி ஓனர் வந்து பார்க்குறான், ஆட்டெல்லாம் கட்டிட்டு ஒழுங்காக மேய்ச்சிருக்கானா அப்படின்னு பார்த்துட்டு அது உடம்பு வயிறுலாம் விட்டுருக்கேன், தட்டி பார்க்குறான் ஆட்டை. எனக்கு கைகள்லாம் காயம் அங்கே இங்கே அலைஞ்சிட்டு புதுசாக நான் கிராமத்தில் கிராமத்து வேலையெல்லாம் செஞ்சதில்லை, டெய்லர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நான் படிச்சுட்டு இப்படி இருந்தவன், நான் நீட்டாக இருந்தேன். அங்கே போனால் காலெலாம் காயம் இருக்குது, நம்மளை பற்றி கவலைப்படலை. ஆடி என் குட்டி எங்கேருந்து ஓடியாரும்போது காலில் காயம் இருக்குது, இதெல்லாம் இருக்குதுன்னு அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு என்னை சுற்றி இப்படி வரான்.
போயிட்டு ஜிப்பாவில் போட்டிருக்கிறேன். 5 இடத்துல அப்படி உட்காந்த இடத்துல அழுக்கு, இந்த இடத்துல ஒரு 5 இடத்துல அழுக்கு இருக்குது. பார்த்துட்டு எதுவுமே பேசலை. தலையில் இந்த மாதிரி கயிறு அந்த மாதிரி சவுக்கு வச்சுருக்கான். கார்லேருந்து எடுத்துகிட்டு இழுத்தான் பாருங்க. 5 அடி அடித்த அடி அப்படியே வரி குதிரைக்கு உடம்புல பட்ட மாதிரி 5 அடி 5 கூட அப்படியே பதிஞ்சு போச்சு. நினச்சா இன்னமும் கண்ணீர் தான் வருது. 27 வருஷம் ஆயிடுச்சு. நான் வந்து இன்னமும் நினச்சா அதெல்லாம் வலி. எதுக்குடா அடிக்கிறான், என்னத்துக்கு இது காரணமே தெரியாமல் அடிக்கிறான்னு சொல்லிட்டு கேட்குறேன். தமிழால் சொல்கிறாரு, நீங்கள் சரியாக மேய்க்கில் உட்காந்து படுத்துட்டு ஏஞ்சிட்டு வந்தீங்கன்னா அந்த அழுக்க பார்த்தோன்னே உன்னை அடிக்கிறதுக்கு தான் வெள்ளை சட்டை கொடுத்துருக்கான். நீ வந்து விளையாட்டாக எதுவுமே நினச்சிக்கிட்டு கரெக்டாக வேலை செய்யணும். அங்கே சும்மா உட்காந்துட்டு படுத்துட்டு ஆடை ஓட்டிகிட்டு தீமை வந்துடலாம்னு நினச்சிடாது. கரெக்டாக அதை ஓட்டிக்கிட்டு சில இடத்துல வேலை இருக்கும், பிச்சு போடணும், அதை கரெக்டாக மேய்ச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு என்னடா இப்படி அடிக்கிறானே, வெள்ளை சட்டையில் இதுக்கு தான் கொடுத்தான். நான் அப்புறம் அழுதுகிட்டே வரேன், நைட்டு படுக்கிறோம். மறுநாள் 3ஆவது நாள் திருப்பி என்ன செய்கிறேன், இவனை ஏமாற்ற முடியாதா, இது என்ன சட்டை தான், நான் அதை கலட்டி ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம மேய்ச்சிட்டு வருவோம்னு அவ்வளோ அருமையாக மறுநாள் அவனை ஏமாற்றிட்டு கண்ணை தொடச்சி திருப்பி ஆட்டோ ஓட்டிகிட்டு போகிறேன். ஓட்டிகிட்டு போயிட்டு மரத்தில் லைட்டாக மாட்டி வச்சுட்டு நான் பாட்டுக்கு சுற்றி மேய்ச்சிட்டு கரெக்டாக அப்படியே வரும்போது மாட்டிக்கிட்டு அழகாக வந்து அழுகப்படாமல் வந்தேன். திருப்பியும் என்னை சுற்றி வந்து ஆட்டெல்லாம் பார்த்துட்டு திருப்பியும் 5 அடி அடிக்கிறான். சவுக்கடி வாங்குறான். திருப்பி என்னடா அடிக்கிறான், அழுகப்படாமல் இருக்கும்போது என்ன அடிக்கிறானேன்னு தமிழால் திருப்பி விளக்கம் கேட்கும்போது, நீ கலட்டி வச்சதை பைனாகுலர்லேருந்து அங்கேருந்து பார்த்துருக்கான். நீ அவனுக்கு தெரியாமல் எந்த வேலையும் இங்கே செய்ய முடியாது. நேர்மையாக இல்லைன்னா தான் டெய்லி வாங்கணும். ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் கோவம் வரும். ஆடு வயிறு ரொம்பலன்னா பார்ப்பான், அது காயப்பட்டிருக்கான்னு பார்ப்பான், உன்னை பற்றிலாம் அவன் கவலைப்பட மாட்டான். இப்படிலாம் அவனுங்களுக்கு வேண்டியது நம்ம அடிமை வந்து வேலைக்கு வந்திருக்கோம் முதலாளி, அவன் சொல்கிறத கேட்கணும், இல்லைன்னா ஜெயிலுக்கு போயிடுவோம் அப்படின்னு கடுமையாக சொல்கிறான். கூட உங்க அந்த ஓனரோட டிரைவர் வந்து தமிழால், அதனால அவர் விளக்கம் சொல்றாரு. இல்லைன்னா ஒன்றும் தெரியாதுன்னா அடி வாங்கிட்டே அழுதுகிட்டே இருக்க வேண்டியதான். காரணமே தெரியாம அடி வாங்க. சாப்பாடுலாம் எப்படி ஐயா? அதான் ரொட்டி தான் கொடுப்பாங்க. 5 லிட்டர் தண்ணி, காலையில் ஒரு பெரிய பண்ணு மாதிரி தமீஸ்ன்னு சொல்லுவாங்க ரொட்டி, அந்த ரொட்டியை வந்து காலையில் கொண்டாந்து கொடுப்பான். அதை தான் பிச்சு காலையில் டிஃபன், மதியானம் சாப்பாடாக தான் சாப்பிட்டுக்கணும். தண்ணி 5 லிட்டர் குடிச்சிக்கணும். ஆனால் தாகம் எடுக்கும், 10 லிட்டர் தண்ணி குடிக்கலாம்னு ஆசை வரும். அவ்வளோ கடுமையான வெயில். அப்படியே ஓட்டிகிட்டு போகும்போது டெய்லி வந்து அது தண்ணி குடிக்கிறது மதியானமே காலி ஆகிடும் 5 லிட்டரு. திருப்பி சாயந்தரம் அங்கேருந்து வரவும் கூடாது. திருப்பி நம்ம எதுவும் இங்கே வீட்டுக்கு வர முடியாது. நம்ம இடத்துல தண்ணி இருக்கும் கேனில், அதில் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலான்னு வரலான்னா கூட வரக்கூடாது வீட்டுக்கு. ஓட்டிகிட்டே சுற்றிட்டு தான் வரணும். சாயந்தரம் 6 மணிக்கு தான் இங்கே வரணுமா. திருப்பி என்னடா வாழ்க்கை, ஒரு வாரமாக இதை நினச்சி பார்த்து எப்படி சரி பண்ணுறது, அழுது புலம்பிக்கிட்டு இப்படியே இருக்கும்போது ஆடை மேய்க்கும் போது அடுத்த காட்டில் சில பேரை மலையாளிஸ் தமிழர்கள்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் 4 பக்கமும் 4 காட்டில் மேய்ச்சிக்கிட்டு ஒவ்வொரு ஆள் தனித்தனியாக ஆடை ஓட்டிகிட்டு வராங்க. அப்போ அவங்களோடலாம் பேசும்போது தெரியுது, இப்படி தான் எல்லாரையும் தனித்தனியாக ஒருத்தன் வச்சுக்கிட்டு 100 ஆடை வச்சுக்கிட்டு மேய்க்கிறான். இதில் வந்து இதேமாரிலாம் அவனுக்கு கொண்டு சந்தைக்கு விற்பானுங்க. திருப்பி அவன் நல்லா சம்பாதிப்பான். நமக்கு சம்பளம் வந்து ஒரு 5000 8000க்கு மேலே அவனுக்கு தரமாட்டான். உனக்கு எவ்வளோ சம்பளம்ன்றான். எனக்கு என்னன்னு தெரில, 5000ன்னு சொல்கிறாங்க. திருப்பி சம்பளம் வந்தால் தான் தெரியும். 1 மாதம் தரல, 2 மாதம் தரல, சாப்பாடு ஓட்டியும் கொடுத்துக்கிட்டு இருக்கான். சாப்பாட்டுக்கும் சரியாக போச்சு. உனக்கு அக்காமான அதுக்கு ஒரு நமக்கு ஐடென்டி கார்டு கொடுக்கறதுக்கு அது செலவு இருக்குன்னு சொல்லிட்டு 3 மாதம் சம்பளமே தரல. சரி மொத்தமாக தருவான்னு கேட்டுக்கும்போது டிரைவர் அப்புறம் விளக்கம் சொல்கிறாரு, உனக்கு அக்காமா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் 4 மாதம் அடிக்கிறதுக்கு சரியாக போச்சு. இனிமேல் உனக்கு 5000 தான் சம்பளம். அந்த 5000த்தில் நீ சிக்கனமாக சாப்பிட்டுக்கணும். அதில் நீ மிச்சம் பண்ணால் தான் வீட்டுக்கு அனுப்பலாம். இல்லைன்னா நீ வந்து சம்பளம்லாம் பெருசாலாம் கிடையாது. நம்ம காசுக்கு 5000, 500 ரியால், அங்கே உள்ள ரியால், இங்கே வந்தது 5000, நம்ம காசுக்கு 5000. இந்த 5000த்தில் நீ சாப்பிட்றதுக்கே நல்லா சாப்பிடணும்னு நினச்சா 10,000 கூட பத்தாது. நீ நினைக்கிறதெல்லாம் சாப்பிட முடியாது, வாங்கிட்டு வந்து தரவும் முடியாது. அரிசி பருப்புலாம் கொண்டாந்து கொடுத்துருவோம். நீ கஞ்சி வச்சு குடிச்சிக்கிட்டு சிக்கனமாக சாப்பிட்டா தான் இதில் ஒரு 2000 3000 மிச்சம் பண்ணலாம். கண்ணீரோடு திருப்பி அழுதுகிட்டு கஞ்சி வச்சு குடிச்சிட்டு. எத்தனை வருஷம் ஐயா அங்கே இருந்தீங்க? 3 வருஷம். அந்த படத்தில் பார்க்குறது அத்தனை உண்மை. மலையாளி இந்த மாதிரி படங்கள் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். நான் வெற்றி கொடி படம் பார்த்துட்டு இதேமாரி தமிழில் வருஷம் ஒரு படம் எடுக்கணுமே, இந்த மாதிரி படுற வழியெல்லாம் எழுதணுமே சொல்லணுமேன்னு நானும் படத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒரு படமும் தமிழில் வந்து அந்த மாதிரி வெளிநாட்டில் பாதிக்கப்பட்டவன் இல்லை நல்லா இருக்கிற மாதிரி பாதி விஷயங்களை காட்டலாம், போகிறவங்க பாதி பேர் உஷாராக இருக்கணுங்கிற ஒரு விழிப்புணர்வு மாதிரி படங்களே வரதில்லை. வருஷத்துக்கு 250 படம் எடுக்கிறாங்களாம். அன்றைக்கி யூடியூப்லாம் சில விஷயங்களை படம் விமர்சனம் பேசும்போது சொல்கிறாங்க, 250 படம் காதல் படம் தான் வந்துட்டு இருக்கு. இளைஞர்களை பார்த்து திருத்தறதுக்கு இன்றைக்கி வந்து சமுதாயத்தில் நம்ம வந்து தமிழ் டைரக்டருங்கெல்லாம் வருஷத்துக்கு 1 படம் 2 படமாவது இது மாதிரி வெளிநாட்டை பற்றி ஒவ்வொரு நாட்டில் என்னென்ன நடக்குது, எப்படி போகணும் வரணுங்கிறதையாவது வழி காட்டணும். படித்த இளைஞர்களும் ஏமாந்துட்டு இருக்கான், படிக்காதவனும் ஏமாந்துட்டு இருக்கான். அந்த வெளிநாட்டு முகத்தில் பாதி பேர் இன்னும் ஏமாந்துட்டு தான் இருக்கான். அந்த காலங்காலமாக நான் 98 இன்றைக்கி வந்து 27 வருஷம் ஆயிடுச்சு. நான் பட்ட வழியை யாரும் படக்கூடாதுங்கிறதுக்கு தான் நான் வெளிநாட்டில் ஆடு மேய்த்தவன் பெட்டியில் எழுதிக்கிட்டு கழுத்தில் போட மாட்டிக்கிட்டு பல்வேறு விஷயங்களை 27 வருஷமா நான் ஒரு குடிகார மாதிரி டெய்லி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ நீங்கள் அங்கே 3 வருஷம் இருந்தீங்கல்ல ஐயா, அந்த 3 வருஷமே இதுதான் நடந்தீங்க? இதுதான் வழி.
நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்ல இது விஷயம் நான் மாறும்னு நினச்சிக்கிட்டு உழைக்கிறேன். உண்மையாகவே கரெக்டாக 8 மணி நேரம் 12 மணி நேரம் உழைக்கிறோம். நல்ல சாப்பாடே கிடைக்கல. அவன் ஏதாவது கல்யாணம் காரியம்னா வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து நல்ல சாப்பாடு கொடுப்பான். அந்த வருஷத்தில் ஒரு நாள் தான் நல்ல சாப்பாடு சாப்பிட முடியும். உடம்பு சரியில்லைன்னா ஒரு வாரம் நம்ம உடம்புல காயங்கள் எல்லாம் இருக்கும். நாமளே ஏதாவது சுத்தப்படுத்தி தொடச்சி சோப்பு போட்டு அது மாதிரி ஏதாவது எல்லாம் க்ளீன் பண்ணி அதை ஆற வைக்கவும் முடியாது. ஆஸ்பத்திரி கூட்டு போகிறதே மாதத்தில் ஒரு நாளைக்கு கூட்டு போவான். அதுமாரி நல்ல சாப்பாடு, நல்ல தண்ணி, உடனே பார்ப்பாங்க. ஆமாம், அதுக்கு உடனே அதுக்கு டாக்டர் வண்டியை கூட்டு போயிட்டு அதை கட்டு போட்டு உடனே சரி பண்ணி கொடுப்பான். மனுஷனை பற்றி அவனால் நினைக்கிறதே இல்லை. இப்போ உங்களை அடிக்கிறதுக்கு வந்து காரணமே கிடையாதா? ஆமாம், காரணம் அவனுக்கு சின்ன சின்ன காரணம்லாம் பெருசாக தெரியும் வலி அவனுக்கு. சரியா ஆடு ரொம்பல ஏன் காயப்பட்டு போச்சு, அதை ஏன் நீ சரியாக மேய்க்கல அப்படி தான் சொல்லுவான் நம்மளை. நீ சாப்பிட்டியா, ஏன் காயப்பட்டுருக்கு, உனக்கு என்ன அதுன்னு நண்பர்கள் முறையில் நம்ம விசாரிக்க கூட மாட்டான். அதெல்லாம் அப்படி தான் இருக்கணும், நீ இருக்கிறதான் சாப்பிடணுமா. சரி, அந்த 3 வருஷம் குடும்பத்தை எப்படி? அதுதான் நான் போய் இதெல்லாம் தெரிஞ்சு வெளியில் சொல்லவும் முடியல, வெல்லவும் முடியல. கண்ணீரோடு ஒவ்வொருத்தரும் பேசிகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் நம்ம வீட்டில் சொன்னோம்னா அங்கே கடன்காரங்களாம் திருப்பி உடனே கடனை கொடுன்னு கேட்பாங்க. இவன் சம்பாதிக்க முடியாது, திரும்பி வந்துடுவான், நீ வட்டியோட திருப்பி என் பணத்தை கொடுன்னு அங்கே ரொம்ப நெருக்கடி பண்ணுவாங்க. நாம் மொத்தமாக கொண்டு வரேன்னு எல்லாரும் ஃபோனில் பேசிக்கிட்டு இருங்க, லெட்டர் எழுதுங்க அப்படின்னு இருக்க நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க. ரைட்டு, நாமளும் வீட்டில் இப்படி ஏமாற்றிக்கிட்டு தான் சொல்லணும். நாம் இன்றைக்கி இல்லைன்னா அடுத்தது நான் முதலாளி ஏதாவது அடுத்த வருஷம் நிறையா தருவான், திருப்பி நல்ல வேலை கிடச்சிரும், மாற்றி எங்கேயாவது விடுவான் அப்படின்னு கற்பனையில் இருக்கிறோம். ஒரு வருஷம் கழித்து நானே ஒரு வேலைக்கு மாறிடலாம், அவன்கிட்ட நல்லா பழகிட்டு நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு என்ன வேறு வேலை நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன், நான் கொஞ்சம் வெளியில் நான் வேறு ஏதாவது வேலைக்கு என்ன விட்றா. அவனுக்கு நிறைய வேலைகள் இருக்குது. இதுமாரி காட்டில் வேலை, திருப்பி டவுனில் சில விஷயங்கள் ஏதாவது கடை வச்சுருப்பான், அங்கே போய் தூக்கிட்டு போகிறது, லக்கேஜ் இறக்குறது ஏற்றுறது, வீடு கட்டுவான். அவன் வந்து அவனுங்களாம் அங்கே வந்து பெண்களை அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. ஆம்பளையாக இருந்தானா அவனுக்கு 18 வயசுக்கு மேலே தனியாக ஒரு வீடு, தனியாக அவனை அனுப்பிடுவான். வீட்டில் சொந்த வீட்டிலே வச்சுருக்க மாட்டான் மகனை. பாலியல் தொந்தரவுகள் எல்லாம் வந்து வீட்டுக்குள்ளேயே நடந்துடக்கூடாதுங்கிறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கான். அங்கே உள்ள சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து அங்கே உள்ள வீட்டுக்கு போகும்போது எங்களெல்லாம் நல்லா அந்த சின்ன குழந்தை கூட எங்களை வந்து சொல்லும். ஏதாவது அங்கே இருக்க பெண்களை சும்மா நாம் வந்து முகத்தில் எல்லாம் போட்டு தான் இருப்பாங்க, கண்ணு மட்டும் தான் தெரியும், கை உண்டியும் பார்ப்போம், அவ்வளோ கலராக இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கை பார்க்கும்போது எவ்வளோ சரி நல்லா பொண்ணுங்க கலர்லாம் இருக்காங்கன்னு நாம் சும்மா சாடமாடையாக லைட்டாக பார்த்தா கூட அங்கே இருக்க ஒரு 5-6 வயசு பையன் கூட நம்மளை சொல்லுவோம், தேசிய சூப்பாங்க, ஏன் நீங்கள் பார்க்குற பார்த்தீங்கன்னா தலையோட நீ ஊருக்கு போக முடியாதுன்னு சொல்லுவான். அங்கே உள்ள சட்டங்கள் அப்படி சொல்லுவது உண்மைதான். ஏன்னா சின்ன விஷயத்துக்கு கூட கடுமையான சட்டங்கள் அங்கே இருக்குது. அதெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இந்த 3 வருஷத்துல நீங்க என்னைக்காவது உடஞ்சி அழுதுருக்கீங்க? டெய்லி அழாம நாளே கிடையாது. 3 வருஷமும் ஒவ்வொரு நைட்டும் 1 மணி நேரம் எனக்காக அழுவேன், என் வலி, என்னுடைய பிரச்சனைகளுக்காக. அடுத்தவனை பார்க்கும்போது அவனுடைய வலியை தான் எனக்கு அதிகமாக. படிக்க தெரியாதவன், கிராமத்தில் இருக்கிறவன், லெட்டர் ஒன்று வரும், 2 மாதத்துக்கு ஒரு லெட்டர் வரும், அவனுக்கு படித்து காட்டுவேன். பொண்ணுக்கு வயசுக்கு வந்துச்சு, விட்டுட்டு போனேன், 2 வருஷம் ஆகுது, பணமே அனுப்பல, வயசுக்கு வந்த பொண்ணு இருக்குது, அதை நான் பாதுகாக்க முடியல, பக்கத்து வீட்டு பையனோட ஓடி போயிட்டா அப்படின்னு அப்படியே எழுதுவாங்க. தேதி வச்சுட்டேன், ஆனால் இன்னொரு பையனோட ஓடிட்டான்னு சொல்லுவான். படிக்கிறத சொன்னான், கண்ணீரோட அழுவான். அவனுக்கு பேச முடியாது, லெட்டர் எழுத தெரியாது. நாங்கள் எழுதி கொடுப்போம் நைட்டு பூரா உட்காந்து. அந்த வழியை ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவனுக்காக லெட்டர் எழுதி அவனா ஆறுதல் சொல்லி, கவலைப்படாத போய் நம்மளாம் சரி பண்ணி. உங்க குடும்பத்திலேருந்து பேசுவாங்களா? அவங்களோட எப்படி தொடர்பு கொள்வீங்க? அதுதான், நான் லெட்டர் தான் எழுதிக்கிட்டு இருப்பேன். 2 மாதத்துக்கு ஒரு தரம், ஒரு மாதம் ஒரு நாங்கள் லெட்டர் மாதம் எழுதிக்கிட்டே இருப்போம். அவங்க 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு லெட்டர் வரும். சரி, லெட்டர் கனெக்ஷன் அப்போல்லாம் வந்து செல்ஃபோன் வசதியெல்லாம் இல்லை. ஃபோன் வந்து காயின் போட்டோம்னா பேசலாம், ஆனால் 500 ரூபா ஆகிடும். சரி, நாம் அதை 500 ரூபாய் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு தரம் எப்படியாவது பேசுவோம், 2 மாதத்துக்கு ஒரு தரம் எங்கேயாவது பேசுவோன்ட்டு ஆஸ்பத்திரி போகும்போது நண்பர்கள்ட்ட அங்கே தமிழ் ஆள்கிட்ட சொல்லி இந்த நம்பரை கொடுத்து இதை பேசணும்னு சொன்னோம்னா அவங்க இந்த மாதம் சொல்லிட்டு வந்தால் அடுத்த மாதம் ரெடி பண்ணி வைப்பாங்க. அவங்க மனைவியை 6 வீட்டில் வந்து இருக்க சொல்லி, இந்த ஃபோன் இருக்க வீட்டில் வந்து இருங்க, அடுத்த 1ஆம் தேதி அவர் கரெக்டாக வரும்போது அவர் பேசுறதுக்கு பார்ப்பாரு, நீங்கள் அங்கே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி கரெக்டாக மாதம் சொல்லி வைப்போம்.
மறாவது மாதம் திருப்பி நாங்கள் போய் காயின் வந்து இதுமாரி ₹1 காயினை ரெடி பண்ணி அதை போட நம்ம வந்து 500 காயின் அதுமாரி ₹1 காயினா 300 காயின் போட்டால் தான் அந்த 5 நிமிஷம் 3 நிமிஷம் பேசலாம். இப்போ நீங்க தங்கி இருந்த இடம் எப்படி ஐயா? அதான் காட்டு, நான் இருந்தபோது மலைப்பகுதி. அதில் காட்டும்போது வெறும் பாலைவனமாக காட்டுறாங்க. அது சில ஒரு பகுதி இருக்குது, அதில் 3ல் 1 பங்கு மலைப்பகுதியே இருக்குது அங்கே சவுதியில். இந்த படத்துல பாலைவனமா காட்டுறாங்க. நீங்க இருந்தது வந்து மலைப்பகுதி. சரி, வெறும் கல், கடுமையான கல், பாறை அது மாதிரி இருக்கும். பெருசாக ஒன்றும் வந்து பச்சையாக ரொம்பலாம் இருக்காது. மரங்கள் 1 2 மரங்கள் இருக்கும். அந்த தவையை பிச்சு போடுவோம். ஆட்டை ஓட்டிகிட்டே போனோம்னா அதுக்கு ஒரு வாக்கிங் அலைஞ்சிட்டு 10 கிலோமீட்டர் வந்துச்சுன்னா சாயந்தரம் வைக்கக்கூடிய அந்த கொள்ளு, அந்த மாதிரி கோதுமை, அந்த மாதிரி தவிடெல்லாம் நல்லா சாப்பிட்டுச்சுன்னா அது எனர்ஜி வளருது, நல்லா 6 மாதத்தில் குட்டி போடுது, டபுள் ஆகுது, அவனுக்கு வருமானம் நிறைய பெருகுதுன்ட்டு தான் ஆட்டை வந்து அந்த வாக்கிங் போயிட்டு வரதுக்கு தான் நம்மளை வந்து ஓட்டிகிட்டே போயிட்டு 6 மணி வரலாம் அதை ஓட்டிகிட்டே வர சொல்கிறான். இல்லை சில இடத்துல வந்து அது மாதிரி அதை வந்து பிச்சு போட்டால் சில இது தேவை திங்கும், அது சாப்பிட்டா சில இது ஒத்துக்காது. அந்த அதுக்கு அது வாமிட் எடுத்துன்னா நம்மளை சண்டை போடுவான், அடிக்க வருவான். என்னடா அமைச்சு என்ன தவையை போட்டால் கண்டதை போடக்கூடாது, எதாவது போடணும்னு அவங்க தவையை கொண்டாந்து காட்டுவான். இது எதாவது இதை சாப்பிடணும் இது பண்ணணும். ஆனால் நமக்கு என்ன சாப்பிடணும், உனக்கு என்ன வேணும் என்னன்னு உனக்கு மாட்டான். இப்போ நீங்க தங்குற இடத்துல எப்படி இருக்கும்? அந்த இடம்லாம் வந்து வசதியா இருக்குமா? வசதியெல்லாம் ஒன்றுமே இல்லை. கரண்ட் இல்லாமல் ஜெனரேட்டர் வச்சு ஏதாவது நைட்டில் ஒரு தேவைக்கு மட்டும் லைட்டை கொஞ்சம் பயன்படுத்தி அவனே அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். கிராமங்கள் அப்படிலாம் நம்ம கிராமங்களை விட கரண்ட்டே இல்லாமல் அவனே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் அவனுக்கு வசதி பண்ணிக்குவான் சில விஷயங்கள் வந்து. அவங்களுக்கு உங்களுக்கு நேரம்லாம் தெரியுமா? டைம்லாம் தெரியும்? அது என்ன, காலையில் சூரியன் வந்தால் 6 மணி, சாயந்தரம் பொழுது இருக்குன்னா 6 மணி. அதான் மணிக்கணக்கு எனக்கு தெரியாது. அங்கெல்லாம் டைம் 1 மணி நேரம் ஆச்சு 2 மணி நேரம் ஆச்சுன்னு அதான் ஒரு நிதானமாக நாம் வந்து ஓரளவு பார்த்துக்கிட்டு பசிச்சா உடனே பச்சி திங்கிறது. காலையில் மதியானம் 1 மணி ஆச்சா கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்தால் சாப்பிட வேண்டியதாக 2 மணியோ 3 மணியோ நமக்கு தெரியாது. அந்த வெயில் சூரியனை பார்ப்போம், ரைட்டு 12 மணி, திருப்பி அப்படி கொஞ்சம் நேரம் இறங்கும்போது 3 மணி 4 மணி இறங்க போகுது. பொழுது இறங்குனா நம்ம வீட்டுக்கு ஓட்டிகிட்டு போகலான்னு அந்த கரெக்டாக அந்த லெவலில் வரும்போது 5 மணிக்கு கிளம்பணும்னா 6 மணிக்கு வந்துடும். 1 மணி நேரத்தில் கடைசியில் வர்ற மாதிரி அந்த 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் கிட்ட வந்துடுவோம். நேரமே தெரியாது. அது டே ரவுண்ட் அடிப்போம். 10 கிலோமீட்டர் வரலாம். அவனுடைய எல்லை ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு 5 கிலோமீட்டர் வரலாம் அவனுடைய பகுதி இருக்கும். இந்த பகுதியில் இப்படி போய் ஓட்டிகிட்டு வரணும்னு முதல் நாள் அது மாதிரி கார்லேயே வந்து சுற்றி காட்டுவான். இதுக்கு என்னடா போகக்கூடாது, இங்கே இதோட தான் மேய்க்கணும், இப்படியே திரும்பி வரணும், இந்த இதை அதை ஊமையிலேயே சொல்லுவான். சூரியன் காலையில் கிளம்பும்போது இதை கோயா, இந்த பீதா திருப்பி இதமா அந்த மொழி தெரியாமல் நம்ம வந்து சூரியனை வச்சு காட்டினா அது காலையில் கிளம்பணும், சாயந்தரம் வரும்போது கிளம்பி வரணும் அப்படின்னு சொல்லுவான். அந்த ஊமை பாதையில் இப்படி பேசி அந்த கிலோமீட்டர்லாம் சுற்றிட்டு வந்து காட்டிட்டு அதை நம்ம ஒரு வாரத்தில் இடத்த காட்டிடுவான். இதுக்குள்ளே மேய்க்கணும், போகணும், எங்கேயும் வெளியில் போகக்கூடாது. இப்போ நீங்கள் லெட்டர் அனுப்பணும்னு சொன்னீங்களா ஃபேமிலிக்கு? இப்போ உங்கள் வீட்டிலேருந்து லெட்டர் வருமா? அதான் டிரைவர்கிட்ட நாங்கள் எல்லாமே கொடுத்து அனுப்பி அவர் தான் லெட்டர் கொடுப்பாரு, திருப்பி வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. ஓனருக்கு வந்திருக்கான், அவன்லாம் கொண்டாந்து கூட காட்ட மாட்டான். அது வந்து லெட்டர் வந்து கிடக்கும், வீட்டில் கிடந்திருக்கும். அவன் 1 மாதம் கழிச்சு தான் அந்த லெட்டரை கொண்டாந்து டிரைவர்கிட்ட, உங்கள் லெட்டர் வந்திருக்கான், உன் பேருக்காக இதை கொடுக்குறான் அப்படின்னா போய் எழுதி பார்த்தா அதில் 2 மாதம் முன்னாடி அவங்க எழுதியிருப்பாங்க. நமக்கு 1 மாதத்தில் கிடைக்க வேண்டியது 2 மாதம் கழிச்சு தான் லெட்டர் கையில் கொடுப்பான். ரொம்ப கடினமா இருந்துச்சு இந்த தருணத்தை, நான் தாங்கிக்கவே முடியும் அப்படின்ற மாதிரி ஏதாவது தருணம்? அதுதான், நம்ம வந்து வெயிலில் கடுமையாக நம்மளாம் இங்கே இருந்து பழக்கப்பட்டவன். ஆனால் கடுமையாக 6 மாதம் கடுமையான வெயில், 6 மாதம் கடுமையான குளிர் இருக்கும் அங்கே. அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது எனக்குலாம் உடம்பு சரியில்லாமல் 1 வாரம் குளிரில் போத்திக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. சாக்கு, அந்த ஆட்டு பட்டியில் அந்த ஆட்டோட உள்ளார போய் படுத்து 4 பேர் ஆட்டை மேலே வச்சிருப்பேன். என்னோட பாசமாகலாம் இருக்கும். அதுதான் போர்வையாக அந்த ஆட்டோட படுத்திருப்பேன். அந்த ஆடு என்னோட பாசமாக அப்படியே படுத்திருக்கும் அந்த குளிரை தாங்கிறதுக்கு. அதுதான் எனக்கு ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி அங்கேருந்து வந்தீங்கங்க? அதுதான் 3 வருஷம் முடிச்சுட்டு நல்லபடியாக மேய்ச்சாச்சு. டைம் முடிஞ்சுது, நமக்கு தெரியுது. அவன் டிரைவர் அப்பப்போ சொல்லுவார், 1 வருஷம் ஆகிடுச்சு, 2 வருஷம் ஆகிடுச்சு, 3ஆவது வருஷம் முடிய போகுது, நீ ஊருக்கு போகிறதுனா போயிட்டு நல்லபடியாக திருப்பி வா, அடுத்தது நல்ல வேலை அவன் தருவான், ஏதாவது நல்ல விசா தருவான், நாம் என்ன அப்படியே டெவலப் பண்ணிக்கலான்னு எல்லாரும் அதான் பொறுத்திருப்பாங்க, காத்திருப்பாங்க. அதேமாரி இவனு சொல்கிறான், சரின்னு நானும் போயிட்டு வரேன்னு ஒரு 4 பேரை கூப்பிட்டு வந்துடுறேன், நீ இவனுடைய நைஸாக அப்படி இப்படி சொல்லி நான் அனுப்புறதுக்கு டிக்கெட் போடுன்னு சொல்கிறோம். அவனும் டிக்கெட்டு கரெக்டாக 3 வருஷம் கழிச்சு 1 மாதம் திருப்பி ஜனவரியில் கண்டிப்பாக சொல்லிகிட்டே இருக்கிறேன். அந்த 30 தேதிக்குள்ளே ஜனவரியில் திருப்பி எனக்கு டைம். ஜனவரி 1 98 ஆரம்பிச்சா வந்து எனக்கு வந்து இப்போ 3 வருஷம் முடியும். 95 போயிருக்கீங்க, 98ல் நான் வரணும். எனக்கு 3 வருஷம் முடிஞ்சிட்டு போயிட்டு நான் வந்துடுறேன், பார்த்துட்டு என் குழந்தையெல்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓனர்கிட்ட அப்படியே நைஸாக பேசி அரபியில் கொஞ்சம் பேச தெரிஞ்சு நான் போயிட்டு இன்னும் ஒரு 4 பேரை கூப்பிட்டு வரேன். எல்லாம் நல்லா பெருசாக நம்ம ஆடு மேய்க்கலாம், பெரிய பட்டி வைக்கலாம்னு சொல்லி கதையை சொல்லும்போது அவனும் ஆசையில் சரி அனுப்பி வைக்கிறான். இல்லைன்னா இன்னும் 1 வருஷம் இரு, ரொம்ப நம்ம இடைஞ்சல் பண்ணோம்னா இப்போ வரமாட்டேங்கிற மாட்டான்னு பேசினா இன்னும் 1 வருஷம் இரு, இன்னும் லேட்டாகும், விசாலாம் கிடைக்காது, உடனே உடனே அனுப்புறதுக்கு லேட்டாக பண்ணிகிட்டு இருப்பான்னு சொல்லுவான்.
அதெல்லாம் கேட்டுட்டு அவனுடைய போக்குலேயே நானும் வேறு வழி இல்லாத 3 வருஷம் சொன்னோமா கடைசியில் அமைதியாக இருந்து கேட்டு டிக்கெட்டை வாங்கிட்டோம். திருப்பி நீ போய் ரெடி ஆகிட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணால் உனக்கு விசா அனுப்புவார். நல்லா ஒரு 3 பேரை 4 பேரை நீ கூட்டிகிட்டு வந்துட்டீங்கன்னா உனக்கு துணையாக வச்சுக்கிட்டு நிறைய பெருசாக இன்னும் ஒரு 500 ஆடு வாங்கி விடுவார். நாம் அவங்கள வச்சுக்கிட்டு நீ முதலாளி மாதிரி அவங்கள வேலை வாங்கிட்டு நீ சம்பாதிக்கலாம் பண்ணலாம் டிரைவருங்க சொல்கிறாங்க தமிழால். சரி நானும் அப்படியே போய் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். அவ்வளோதான். வட்ட வலி வேதனையும் அதான் சொல்கிறேன். சுதந்திரம்னா நமக்குலாம் என்னன்னு தெரியாமல் நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு வாழ்க்கையில் நம்ம வந்து வாயால் பேப்பரில் தான் படிக்கிறோம். அங்கே அனுபவிச்சதெல்லாம் இப்படி தான் கொத்தடிமையாக நம்மளாம் சுதந்திரத்துக்கு முன்னாடி இப்படிலாம் கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த சுதந்திரத்தை நாம் இங்கே இழந்துருக்கிறோமே அப்படின்றது வழி எனக்கு தெரியும். ஃப்ளைட்டு திருப்பி ஏறும்போது நம்ம இந்தியாவில் வந்து கால் எடுத்து இறங்கும்போது தான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குடா. இப்படிலாம் சுதந்திரத்துக்காக தான் கஷ்டப்பட்டுருக்காங்களாட்டிருக்கு. நாம் இதெல்லாம் அனுபவிக்காமல் இருந்ததுக்கு தான் நமக்கு வெளிநாட்டு வாழ்க்கை அமைஞ்சிருக்காட்டிருக்கு. பிடிச்சிருப்பேன். 3 வருஷம் முடிஞ்சு ஃப்ளைட்டில் நல்லபடியாக வந்து பாம்பேயில் தான் இறக்கி விட்டான். திருப்பி அங்கேருந்து ஃப்ளைட்டு நமக்கு டிக்கெட் கூட போட்டு இங்கே மெட்ராஸ் வந்து இறங்குற மாதிரி கூட போட்டு தர மாட்டான். அவனுக்கு டிக்கெட் எங்கே கம்மியாக இருக்கோ ஒரு 1000 ரூபா 5000 ரூபா கம்மியாக இருக்குன்னு அங்கே டிக்கெட் எடுத்து போட்டான். உயிரோடு நான் வந்து ஒருத்தன் வெளிநாடு போகிறேன்னா 10ல் வந்து ஒரு 8 பேர் நல்லபடியாக வந்துடுவான். ஒரு 2 பேர் அங்கேயே சம்பாதிக்காமல் திரும்பி வந்து இறங்கினவன் ஹோட்டலில் வேலை செஞ்சுக்கிட்டு பாம்பேலே செட்டில் ஆனவன் தமிழர்கள்லாம் இன்னமும் ஒரு இதுமாரி நூற்றுக்கணக்கான பேர். அங்கே தாராவிங்கிறது இடம் உருவானது எப்படி? வெளிநாட்டுக்கு போகிறவன் போய் அங்கே போக முடியாதவனெல்லாம் அங்கேயே வாழறதுக்கு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு தான் தாராவின்னு இன்னைக்கு பாம்பேல தமிழர்கள்னு ஒரு இடம் லட்சக்கணக்கான. நீங்கள் பாம்பேலேருந்து வந்துட்டீங்க, வந்துட்டோம். வந்தோடனே வீட்டில் என்ன சொன்னாங்க? மனைவியோட ரியாக்ஷன்? நீங்கள் வரும்போது குழந்தை எப்படி? அதான் பையனுக்கு 3 வயசு ஆகிடுச்சு. நான் போகும்போது அதான் ஒரு வயசில் விட்டு போயிருந்தேன். 4 வயசு ஆரம்பிக்குது. நான் வந்து 3 வருஷம் ஆனோடனே 4வது வயசு ஆரம்பிக்குது. குழந்தைகிட்ட எல்லோரும் விட்டு நான் வந்து சேர்றேன். வரும்போது பாம்பேலேருந்து வரும்போது தான் ட்ரெயினை பிடிச்சி வந்து சேர்றோம். வீட்டுக்கு போகிறதுக்கு மனசு இல்லாமல் பாம்பேலே தங்கிடலாமா, வெறும் கையோடு தான் வரேன். வெறும் பெட்டி. வரும்போது ஒரு 2000 ரூபா காசு தான் நம்ம காசு. 200 ரியால்னா ஒரு 2000 ரூபா கையில் காசு இருக்குது. அப்போ வந்து அதை ஒரு 500 ரூபா 300 ரூபா ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுத்துக்கிட்டு நேராக மெட்ராஸில் வந்து இறங்குறோம். மெட்ராஸிலேருந்து யாருக்கிட்ட நண்பர்களை எங்கே யாருக்கிட்ட சொல்கிறது எப்படி போகிறதுன்னு தெரியாமல் மெட்ராஸில் வந்து ஒரு நாள் அப்படியே தங்கிட்டு ஏர்போர்ட்டில் இருந்து தங்கிட்டு அப்படியே பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்டு இப்படியே வந்துட்டுருக்கோம். திருப்பி ஊருக்கு போய் தான் அவனுங்கிற மனநிலை. சரி வந்துட்டோம், சொல்லிட்டோம், வந்துடுறோம்னு சொல்லியாச்சு. கடைசியில் 1 மாதத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன், அடுத்த மாதம் நான் ஊருக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டேன் ஃபோனில். கடைசியாக பேசணும்னு பேசிட்டோம். ரைட், அடுத்து 1ஆந்தேதி வந்துடுவார், 5ஆந்தேதி 30 வந்துடுவாருன்னு அப்படியே தான் ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரி 1ஆந்தேதி வந்து இறங்கணும். திருப்பி வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்கு நானே பஸ்ஸை பிடிச்சி இரவில் நைட்டு 12 மணிக்கு வீட்டில் போய் இறங்கி வீட்டுக்கு நானே போயிடுவேன். ஏன்னா கார் எடுத்துகிட்டு வந்து வசதி எல்லாத்தையும் வெட்டி செலவெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கார் எடுத்துகிட்டு வரேன்னு அதெல்லாம் சொன்னாங்க. எதுவுமே வேணாம், நான் வந்து வீடு வந்து சேர்ந்துருவேன், நாங்கள் 10 பேர் ஒன்றா வரோம் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் ஏமாற்றி வெட்டி செலவெல்லாம் வைக்கக்கூடாது. நம்ம கார் எடுத்துகிட்டு வந்து பந்தாவை கூப்பிட்டு போகணுங்கிறதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு நானே பஸ்ஸில் பிடிச்சி நைட்டு 12 மணிக்கு தஞ்சாவூர் நாங்கள் ஒரு 10 பேர் திருப்பி வந்து இறங்குறோம். ராமநாதபுரம் ஒவ்வொருத்தரும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கி ஆளுக்கு ஒரு மாவட்டத்துக்கு போகிறோம். கண்ணீரோடு 10 பேரில் 9 பேரும் வழியோடு போகும்போது 10 பேர் போடும், வரும்போது 10 பேரில் 9 பேரும் இதே வழி என்னோட ஒன்றும் இல்லாமல் தான் வராங்க. பக்கத்தில் வரும்போது லக்கேஜ் கையில் கொடுப்பான். அவன் அந்தந்த இடத்துல ஏர்போர்ட்டில் வந்து வாங்கி வரணும்னா அவன் கொடுக்குற 500 1000த்துக்காக ஏதோ ஒரு லக்கேஜை கையில் வாங்கிட்டு வருவான். அவன் இறங்கின உடனே எல்லாத்தையும் ஏர்போர்ட்டில் வாங்கிவிடுவான். வாங்கிட்டு 1000 500 கொடுப்பான். அதில் ஒரு 2000 ரூபா நமக்கு அதான் கிடைச்சிது. 4000 ரூபா காசோடு தான் நான் வந்து இறங்குறேன். கையில் ஒன்றும் கிடையாது. சரி, பையனுக்கு குழந்தை இருக்குது, ஒரு ட்ரெஸ்ஸு, பொண்டாட்டிக்கு ஒரு துணிமணி, ஏதோ ஒன்று அங்கே இருக்கிற கடையில் வாங்கி எல்லாத்தையும் பெட்டியில் வச்சு கட்டிக்கிட்டு நல்லா கயிறு ஸ்ட்ராங்கான நல்லா இருக்கிற வெளிநாடு மாதிரி பொட்டி அழகாக கட்டி கயிறு போட்டு கட்டி பெட்டி உள்ள கட்டிக்கிட்டு எடுத்துகிட்டு போகிறோம். அவ்வளோதான். வந்து இறங்கி பஸ்ஸில் பிடிச்சி ஓடு வந்து சேர்றோம். நைட்டு வந்து 12 மணிக்கு படுக்கிறோம். மனைவியை பார்க்குறோம். சந்தோஷம் வந்துட்டு அவ்வளோதான். உள்ளுக்குள்ளே நிறைய வலி. அதை வெளியில் உடனே சொல்லக்கூடாது, எப்படி சொல்கிறதுன்னு இன்னும் தவிச்சிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் எல்லாருடைய சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு 1 மாதம் 2 மாதம் எல்லாத்திட்டையும் வெளிநாடு போயிட்டு வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். எல்லோரும் விருந்துங்க சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டு போய் சாப்பாடு போடுறாங்க இருக்காங்க. பெட்டியை நான் திறக்கலை. 1 மாதம் அதெல்லாம் இன்னும் 1 மாதம் ஆகட்டும், மொத்தமாக அதெல்லாம் கோயிலுக்கு தான் போயிட்டு வந்து எல்லாம் திறந்துக்கலான்னு மனைவின்னு சொல்கிறாங்க. அப்புறமா நான் அப்படியே 1 மாதம் யார்கிட்டையும் சொல்லாமல் அப்படியே உள்ளுக்குள்ளே இரவில் அழுவேன், தனியாக அழுவேன். மனைவி கிட்ட சொல்கிறதில்ல, அரைக்குறையாக மனைவிட்ட அரைக்குறையாக சொல்லுவேன். அவங்களும் டெய்லரிங் தைச்சிக்கிட்டு குழந்தைய காப்பாற்றிக்கிட்டு இந்த கடனுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. எப்படி வாழறது, என்ன பிரச்சனை என்னன்னு சொல்லும்போது மனைவிட்ட உண்மை சொல்லிட்டேன். அழுகுறாங்க, எல்லாம் பண்ணுறோம். சரி விடுங்க, நாம் கடன் அடைச்சிடலாம், எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறாங்க. சரி, மனைவி நம்ம சப்போர்ட்டாக இருக்கோம்.
சரி நம்ம திருப்பி டெய்லர் கடை வச்சு எப்படி டெவலப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு 1 மாதம் கழித்து சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். பேட்டியை திறந்தா ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் சும்மா துணி ஏதோ ஒன்று பேருக்கு என் மனைவிக்கு என் பையன் கொடுக்குறேன், மாமனாருக்கு எனக்கு என்ன வாங்கிட்டு என் மச்சி நிச்சிங்க இந்த மாதிரிலாம் எனக்கு என்ன நகை வாங்கிட்டு வந்தீங்கன்னு எல்லாம் கேட்குறாங்க. என்கிட்ட ஒன்றும் இல்லைம்மா, இதான் வேலை தான் நடந்தது அப்படின்னு சொல்லும்போது இவரெல்லாம் குடிச்சிட்டு அழிச்சிட்டு வந்திருப்பாருன்னு. இங்கே எல்லாம் இளைஞர்கள்லாம் குடிப்பானா, அங்கே போய் குடிச்சிட்டு அழிச்சிட்டு வந்திருப்பான்னு தான் நினைப்பாங்க. சவுதியில் ஒரு சிகரெட் கூட குடிக்க முடியாது, அது எனக்கும் அங்கே போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும். ஆனால் இங்கே இருக்கிறவங்க சம்பாரிச்சிட்டு வரலன்னா பல விதமாக சொந்தக்காரமாக பேசுவான், இவன் அங்கே குடிச்சு அழிச்சிட்டு வந்திருப்பான், சம்பாதிக்காமல் வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் உண்மை சவுதிகளில் கிடையாது. மற்ற துபாயில் மற்ற நாட்டில் அந்த மாதிரி சுதந்திரம் உண்டு, பல விஷயங்கள் இருக்குது, தவறு பண்ணுவான், சம்பாதிக்கிறத அழிச்சிட்டு வந்துருப்பான். நான் அந்த மாதிரி நேர்மையாக போகணும், நல்ல சவுதியை பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு போனேன். ஒன்றும் இல்லாமல் வந்துட்டுன்னு தெரியும், சம்பளம் சரியாக முதலாளி கொடுக்கலங்கிறது தெரியும். வந்த உடனே 1 மாதத்தில் ஆளை வச்சா 4 பேரை வச்சு அடித்து அவனை ஏஜென்ட்டை ஊரில் ஒன்று அடித்து துரத்திங்க சாவடிச்சு கட்டி வச்சு உதைச்சோம். நல்ல விஷயம் தெரிஞ்சு என்ன தெரிஞ்சவனை நீ என்னை வந்து இந்த மாதிரி வேலைன்னு சொல்லி அனுப்பினு நான் அடித்து அழுதுட்டு நான் என்ன பண்ணேன். அவன் சொன்னான் பாம்பேயில் ஒருத்தன் சொன்னான், நான் அவங்களாம் சொல்கிறத நம்பி தான் அவன் நல்ல வேலை நினச்சி அனுப்புனேன். எனக்கு வயசுக்கு அந்த பொண்ணு இருக்கு, ஏஜென்ட் வேலை தவறாக பண்ணிட்டேன்னு ஊரை விட்டு ஓடிட்டேன். அனுப்பில் வர மாட்டேன், ஊருக்கே வரலன்னு சொல்லிட்டு ஊரை விட்டு இன்னொரு எங்கே கிடையாது. நீங்கள் அதுக்கப்புறம் டைலர் கடை வச்சிட்டிங்களா? திருப்பி மனைவண்டியும் தச்சுக்கிட்டு இருந்தாங்க, டைலர் கடை வச்சுருந்தாங்க. எனக்கு மனசு சரியில்லை, இந்த மக்களுக்கு எப்படியாவது சொல்லணும். எனக்கு வெறி லட்சக்கணக்கான இளைஞர்கள் அங்கே சந்திச்சுட்டு வரும்போது இளைஞர்கள் பாதி பேர் இப்படி தான் மாட்டிக்கிட்டு அங்கே வெளிநாட்டு ஆசையில் பல்வேறு கஷ்டங்களை பட்டுட்டு இருக்காங்க. பாதி பேர் எவனுமே தமிழர்களாக இருந்தும் படித்த இன்ஜினியர் படிச்சிருப்பான், எம்ஏ பிஏ படிச்சிருப்பான், எல்லாருமே அங்கே திருக்கூட்டுற வேலையிலேருந்து ஆடு மேய்க்கிற வேலையிலேருந்து எல்லாரும் தொழிலாளர்கள். இந்தியாவிலேருந்து வரான்னா எல்லாம் தொழிலாளி தான், எல்லாருக்கும் அதான் ஒரே வேலை, ஒரே சம்பளம். 5000 7000க்கு எவனுக்கும் சம்பளம் கிடையாது. இதை சிக்கனம் பண்ணி அவனும் சேர்த்து வச்சு அதில் ஒரு 6 பைசியில் சாப்பிட்டுட்டு அதை மிச்சம் பண்ணி தான் 5-10 வீட்டுக்கு அனுப்புகிறான் பாதி பேர் சுத்தமாக அனுப்ப முடியாதவன் மொத்தமாக அனுப்புகிறான். இப்படி வீட்டை ஏமாற்றிட்டு அங்கேயும் ஏமாற்றிட்டு வினால தான் வரான். இதை வந்துட்டு யாரும் உண்மையை சொல்கிறதில்ல. எல்லாரும் வந்து சென்றடிச்சுக்கிட்டு சம்பாரிச்சிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு அடுத்த ஊருக்கு போனால் இந்த சம்பாரிச்சிடலாம், அடுத்த நாட்டுக்கு போனால் சம்பாரிச்சிடலான்னு பாதி இளைஞர்கள் இங்கே வந்து பாதி உண்மையை சொல்கிறதே இல்லை. 10ல் ஒருத்தன் கூட இந்த மாதிரி யாருமே சொல்கிறதே இல்லை. இது தொடர்கதையாக வெளிநாட்டு மோகத்தால் இளைஞர்கள் ஏமாற்றிக்கிட்டே தான் இருக்கான், தொடர்ந்து இது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏஜென்ட்டுக்கு ஏமாற்றிக்கிட்டே தான் இருக்கான். கவர்மெண்ட் இதை வந்து ஸ்டெப் எடுத்து இதை தடுக்கவும் முடியல, எதுவும் பண்ண. வெளிநாட்டு மோகம் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. 4 பேர் வீடு கட்டிட்டான்னா 40 பேர் ஏஜென்ட் ஏமாற்றிக்கிட்டு இருக்கான், கிராமத்தை காட்டுறான். அப்புறம் அவன் சம்பாரிச்சிட்டான், நான் அனுப்புனா அப்படி இப்படி அங்கெல்லாம் நல்லா இருக்காங்கிறான். இந்த சிங்கப்பூர் போனால் அங்கே சம்பாரிச்சிடலாம், இந்த போனால் மலேசியா போனால் இங்கே சம்பாரிச்சிடலாம். இதை விட நாங்கள்லாம் இதுக்கு வந்து நான் வந்து ஒரு வருஷத்தில் இதுக்கு வந்து ஆராய்ச்சி பண்ணி யார் எப்படி செய்யணும், இதை எப்படி சமூகத்துக்கு நல்ல இதை வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு நான் மீட்பு அறக்கட்டளைன்னு ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணி இதுக்கு பாதிக்கப்பட்டவங்கள ஒரு 10 பேரை நான் ரெடி பண்ணி இதுக்குன்னு நான் இதை சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். என்னை பற்றி பத்திரிகையில் எழுத ஆரம்பித்தாங்க. நான் இது மூலியமாக நல்ல நண்பர்கள் கிடைச்சாங்க. மதுரையில் போய் இது வந்து தான் ஃபவுண்டேஷன் பெரிய ஒரு அமைப்பில் அவங்க மீட்பு அறக்கட்டளைன்னு ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணி போயிட்டு வரவனுக்கு அறிவுரை சொல்லணும், எப்படி போகணும், எப்படி வரணும், அதை தப்பிக்கணும், பாதிக்கப்பட்டால் வெளியே வரது எப்படின்னு. இந்த விஷயத்தை கூட சொல்லித்தராமல் கண்ணீர் விட்டுக்கிட்டு வெளியே வர முடியாமல் 3 வருஷம் 4 வருஷம் வெளியிலே வர முடியாத 10 வருஷம் வாழ்ந்துக்கிட்டவங்களும் இன்னமும் இருக்கான். என்னோட போனோம் 27 வருஷமாக இன்னும் வராமல் இருக்கான். இப்போ நீங்கள் 98ல் வந்ததுக்கு அப்புறமே இந்த அவேர்னஸ் ஏற்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆமாம். என்ன பண்ணுவீங்க நீங்கள்? நான் போகும்போது ஒரு டிரைவர் கண்டக்டர்னா மேலே நேம் பேட்ச் இருக்க மாதிரி நான் வெளிநாட்டில் ஆடு மேய்த்தவன் எழுதிட்டு என்னுடைய அட்ரஸ் திட்டுக்குடி கடலூர் மாவட்டம் போட்டிருப்பேன். அதில் எழுதிட்டு பஸ்ஸில் எங்கே போனாலும் போவேன். படிக்கிறவங்க உட்காந்துருக்க 2 பேர் பார்ப்பான், படிப்பான், என்னென்ன இப்படிலாம் எழுதுறீங்க, இப்படிலாம் நடந்ததுப்பா, அது சொல்கிறதுக்கு அது என்னன்னு கேட்பேன்னு தான் நான் எழுதி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு வருவேன். நான் வெளிநாட்டில் ஆடு மேய்ச்சோன்னு இப்படி எழுதுறீங்களா, அசிங்கம் இல்லையாண்ணா, இந்த வயசில் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தெல்லாம் இருக்குது, மனைவிலாம் ஒன்றும் சொல்லியான்னு எல்லாம் சொல்லுவோம். ஏப்பா குடிச்சிட்டு வெட்டியாக சுற்றினா தான் பிரச்சனை. நல்ல விஷயத்தை சொல்லணும்னா இதை ஏன் இளைஞர்களும் கூச்சப்படுறீங்க? எல்லாரும் போயிட்டு வந்தாலும் சொல்லணும். வடிவேல் மாதிரி சினிமா சிண்டடிச்சுக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு அடுத்தவன் உண்மையை சொல்லாமல் இப்படி இளைஞர்கள் அடுத்தவனுக்கு ஆசை வந்து இப்படி தான் ஏமாந்துட்டு இருக்காங்க, காலங்காலமாக நடக்குது. இதை நான் மாற்றணுங்கிறதுக்கு தான் என் வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். பாதி பேர் சிரிப்பான் 98லேருந்து இப்போ வரைக்கும் அதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இன்னை வரையிலும் நான் என் சாகர வரையில் இதை மாற்றவே மாட்டேன். என்னோட நடந்த வழியே வேதனையே சொல்லிகிட்டே தான் இருப்பேன். அவ்வளோ வழி இன்னமும் சொல்ல முடியாத விஷயங்கள் இன்னமும் நான் நிறையா இருக்குது. நான் சொன்னதில் இது வரலும் இப்போ 27 வருஷமாக பாதி விஷயத்தை தான் சொல்லியிருக்கேன். இன்னும் எனக்குள்ளே சொல்ல முடியாத வழியில் நிறையா இருக்குது. அவமானம் அசிங்கம் அங்கே பட்டதெல்லாம் வெளியில் சொன்னால் அது அசிங்கம் ரொம்ப அசிங்கமாக தெரியும். அதெல்லாம் சில விஷயத்தை சொல்ல முடியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அது கண்ணீரோட என்னுடைய பேசுகிறவங்களுக்கு என்ன தெரியும், பேட்டி கொடுக்கும்போது பல விஷயங்களை நான் சொல்லும்போது அவங்களுக்கு தெரியும். உள்ளுக்குள்ளே நிறைய வழி இருக்குது. இந்த படம் வந்த பிறகு இளைஞர்கள் இன்னும் கொஞ்சம் திருந்தணுங்கிறதுக்கு தான் அந்த படம் சூப்பரான படம் மலையாளி எடுத்திருக்காங்க. ஆடு ஜீவிதம்ங்கிறது நான் பார்த்துட்டு என்னுடைய கண்ணீர் இன்னமும் அதிகரிக்குது. 27 வருஷம் ஆயிடுச்சு. இன்னமும் நினச்சா என் மனைவி ஒரு ஆக்சிடெண்ட்டில் 7 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அதை கூட நான் வந்து கடந்து வந்துட்டேன். இன்றைக்கும் நினச்சா என் மனைவி பற்றி நான் பெருசாக நினைக்க மாட்டேன். அவள் செல்ஃபோனை பேசிட்டு அலட்சியமாக இருந்ததால் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டா. அது கூட எனக்கு பெருசாக வழி தெரியல. ஆனால் நான் பட்ட வழி நல்ல சம்பாதிக்கலாம், நல்ல கற்பனையோட போகும்போது அங்கே எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் வெறும் திரும்பி வந்தால் எத்தனை குடும்பங்கள் இதனால் பாதிக்கப்படுது, எத்தனை இளைஞர்கள்
வெளிநாட்டு முகத்தால் இளைஞர்கள் ஏமாந்துக்கிட்டே இருக்கான். நம்ம நாட்டில் உழைக்க மாட்டேங்கிறான், நம்ம நாட்டில் எதுவும் பண்ண மாட்டேங்கிறான். கிராமத்தில் இருக்கவனே அப்படியே வெளிநாடு போனால் சம்பாரிச்சிடலான்னு வாழ்க்கையை 20 கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தைய விட்டுட்டு ஒரு குடும்பத்தை விட்டுட்டு போய் விரலாக பாதி பேர் வந்தா. இன்றைக்கி என்னுடைய சொந்த தங்கச்சி சித்தப்பா பொண்ணு, நான் வந்து 5 வருஷமாக இதை சொல்லிகிட்டு இருக்கேன். பெட்டி தூக்கிட்டு வெளிநாட்டில் ஆடு மேய்ச்சேன், ஒன்றும் சம்பாதிக்க முடியல, வெளிநாடு போகாதரான்னு சொல்கிறேன். 5 வருஷம் கழித்து என் சொந்தக்காரன் என்னட்டு கேட்கல, என் சொந்த தங்கச்சி புருஷன் போகிற பையன், உங்கள் அப்பா உங்கள் அண்ணனுக்கு தான் பிழைக்க தெரியல, நான் சவுதிக்கு போயிட்டாரு, நான் துபாய் போனால் நல்லா சம்பாதிக்கிறாங்க, அங்கே நல்ல விசா நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா 5 லட்சம் 10 லட்சம் சம்பாதிச்சுட்டு வந்துடுவோம், 1 லட்சம் கடன் வாங்கி கொடுன்னு சொல்கிறான். எப்போ திருப்பி நான் வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு சரி என் மனைவி என்னுடைய தங்கச்சி எல்லாம் சொல்லுது, கேட்க மாட்டேங்கிறான். நான் போய் ஆகணுங்கிறான். 2 வயசுக்கு அந்த பொண்ணு இருக்குது, அவன் விட்டுட்டு போகிறான்ட்டு கிளம்புறான். கிளம்புனா சரின்னு 1 லட்சம் கடன் வாங்கி கொடுத்தாங்க. போயிட்டு சம்பாரிச்சிட்டு வந்து இடையே இல்லைன்னா பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இல்லைன்னா அந்த பணத்தை வச்சு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கிறாங்க. இல்லை கேட்க மாட்டேன், போய் தான் அவன் நல்லா சம்பாதிச்சிடுவான்றான். போய் படிக்காதவன் 8வது 9வது படித்தவன் துபாய் போய் 5 வருஷமாக இதேமாரி தான், உண்மையை சொல்லலை, நான் சம்பாரிச்சிட்டு மொத்தமாக எடுத்தாரேன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாத்தையுமே சவுதி துபாயில் வந்து எல்லா வசதியும் உண்டு. பாம்பே மாதிரி தண்ணி அடிப்பான், பல விஷயங்கள் தவறான விஷயங்கள்லாம் நடக்குது. செலவு சம்பாதிக்கிறது 20,000 சம்பளம் கிடைச்சா கூட அதில் 5,000 கூட மிச்சம் பண்ணுறதில்ல. அங்கேயே சாப்பிட்டு எல்லாத்தையும் வீணாக்குறாங்க இளைஞர்கள். பாதி பேர் நல்ல ஒழுக்கமாக நேர்மையாக இருக்கிறவன் பாதி தான் இருக்கான், எல்லாம் 10 5 பேர் தான் இருக்காங்க. அந்த மாதிரி இளைஞர்கள் அங்கே இருக்க ஆசைகள் முகத்தில் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வரான். வரும்போது இதேமாரி தான் விரலாம் திரும்பி வரான். என் தங்கச்சி இதுமாரி அடிக்க போகிறாங்க, திட்டுறாங்க, விரலாம் வந்திருக்கு, என்ன பண்ணேன், என்ன செஞ்சேன், சம்பளம் என்ன பண்ணேன்னா, அவனுக்கு சம்பளம் கொடுக்கல, எனக்கு சரியாக வேலை செஞ்சேன், அவன் முதல்ல கொடுக்கலன்னு சொன்னான். நீ ஏமாற்றிக்கிட்டு என் சம்பளத்தை 1 லட்சம் நீ கடன் அடிக்கல, இன்றைக்கி 5 லட்சம் 3 லட்சம் ஆகிப்போச்சு வட்டியோட, நீ இங்கே போய் எனக்கு தெரியாது, காசோட வாழ்ந்து வெளியில் போகணும்னு சொல்கிறாங்க. நைட்டு சண்டை 2 பேத்துக்கு. திருப்பி காலையில் நைட்டு படுத்த தூக்கிட்டு தூங்கிட்டா சார். ஆனால் அடிச்சுட்டு நைட்டு தூக்கிட்டு இறந்துட்டான். இந்த மாதிரி லட்சக்கணக்கான இளைஞர்கள் வலியோட வேதனையோட ஏதாவது கேள்வி கேட்டோம்னா மனைவிக்கிட்ட ஏமாத்துறது, இது மாதிரி பண்ணுறது, சம்பாதிக்க முடியாத பாதி பேர் இளைஞர்கள் வந்து வெளியில் சொல்ல முடியாத வேதனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க, கடன் அதிகரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மனைவிகள் பொம்பளைங்கள்லாம் போனால் சம்பாரிச்சான், அவன் சம்பாரிச்சான், இவன் சம்பாரிச்சான்னு பாதி பெண்கள்லாம் அவனை புருஷனை அனுப்ப தான் பார்க்குறாங்க வெளிநாடு. ஆனால் அங்கே இருக்க நடக்கிற வழி ஆண்களுக்கு தெரியும், அதை கரெக்டாக மாணவர்களுக்கு சொல்லணும், இளைஞர்களுக்கு சொல்லணும், இவங்க ஒழுக்கமாக இருக்கணும், நல்ல விஷயத்தை பண்ணணும். பாதி இளைஞர்கள் செய்யறதே இல்லை, சொல்கிறதே இல்லை. அப்போ நீங்கள் வந்து வெளிநாட்டு போகாதீங்கன்னு போகாதீங்க, பார்த்து போகணும்னு தான் சொல்லுவோம். நல்ல ஏஜென்ட்டாக இருக்கணும், நமக்கு நல்ல விசா கிடைக்குதான்னு பார்க்கணும், நமக்கு வேண்டியவங்ககிட்ட மூலியமாக போகணும். ஒரு காய்கறி வாங்குறது கூட 4 கடை ஏறி இறங்குறாங்க. நாம் ஒரு நல்ல ஏஜென்ட்டை கண்டுபிடிக்காம நான் மட்டும் எதையா சொல்கிறான்னு சொல்லிட்டு உடனே போயிடக்கூடாதுல்ல. நீங்க என்ன பண்றீங்க? இந்த சூட்கேஸ் தான் தூக்கிட்டு? ஆமா, நான் இதுல நோட்டீஸ் அடிச்சுக்கிட்டு என்ன இருக்கு அந்த சூட்கேஸ் காமிங்க. நான் வெளிநாட்டில் ஆடு மேய்த்தவன்னு ஒவ்வொரு வருஷமும் நான் வந்து இன்னைக்கு 27 வருஷம் ஆயிடுச்சு. 27வது வருஷம் நான் இதை மக்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். திருப்பி இதில் வந்து நோட்டீஸு அந்த மாதிரி என்னென்னா தேவையான போர்டு அந்த மாதிரி நிறைய விளம்பரங்கள் அது மாதிரி மக்கள்கிட்ட அதை தான் நான் செய்கிறத. பஸ்ஸில் ட்ரெயினில் எங்கே போனாலும் நான் இது மாதிரி போனேன், ஏமாந்துட்டேன்னு பெட்டியில் எழுதிட்டு எல்லா இடமும் மக்களுக்கு டெய்லி 2 மணி நேரம் காலையில் சாயந்தரம் என்னால் போகிற இடத்துல எங்கே போனாலும் பெட்டி எடுத்துகிட்டு போவேன். கல்யாணத்துக்கு விட்டால் கூட இந்த பெட்டியோடு தான் போவேன். கிண்டல் பண்ணாலும் நான் அதை பற்றி கொல்லப்பட மாட்டேன். வெளிநாட்டில் பற்றி அவனும் தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி வழியோட ஒருத்தன் கஷ்டப்படலாம், நாம் கவனமாக போகணுங்கிறத தெரிஞ்சுக்கணும், போக வேணாங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த படம் பார்த்தீங்களா சார்? இந்த படம் என்ன உண்மையிலே ட்ரூ இன்சிடென்ட் தான் பதிவு பண்ணியிருக்காங்களா? ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அந்த ஹீரோ வந்து உண்மையிலே அவரில் போயிட்டு வந்தவரை வச்சு படம் எடுத்துருக்கணும். அந்த வழி இன்னும் நிறைய தெரியும். ஆனால் இருந்தாலும் சூப்பராக அவர் நடிச்சிருக்காருன்னு தான் நமக்கு தெரியும். ஒரு நடிகர் நடிச்சிருக்காரு, அவ்வளோ அருமையாக நடிச்சிருக்காரு. அங்கே வழி இவ்வளோ இன்னும் கடுமையாக சில விஷயங்கள் கூட இருக்குது. சில நல்ல விஷயமும் சில விஷயம் நடந்திருக்கு, அது அதிகமாக காட்டலை. ஆனால் பாலைவனங்கிறத நானே இப்படிலாம் சொல்லுவாங்க. நான் அந்த பாலைவனத்தில் இருக்கேனே, அங்கேருந்து வந்து டிரைவர் சொல்லுவார், ஒன்றை மாதிரி நீயாவது பரவாயில்லண்ணே, காட்டில் கொஞ்சம் நேரில் அங்கேயும் உட்காந்துருக்க கல்லில், அவன்லாம் பாலைவனத்தில் ஒன்றுமே வெயிலையே கஷ்டப்படுறான், குளிர்லேயும் கஷ்டப்படுறான், நீயாவது பரவாயில்ல கொஞ்சம் நேரில் இருக்கிற இடத்துல கொஞ்சம் இந்த இடத்துல இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாலைவனத்தை நானே சரியாக ஃபோட்டோஸில் சில இதெல்லாம் பார்த்துருக்கேன், ஒழிய நேரடியாக பார்த்ததில்லை. இந்த படம் எனக்கு வலி இன்னும் அதிகரிக்கும். பாலைவனத்தில் இன்னமும் இப்படி இளைஞர்கள்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், இந்தியக்காரன்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஒரு தீர்வு காண முடியாமல் இந்தியர்கள்லாம் பிரதமர் இங்கேருந்து வெளிநாடு போகிறாரு. குளிக்கவே இல்லை, 3 வருஷமா குளிக்கவே இல்லை, ட்ரெஸ்ஸு மாற்றலை. அதான் அந்த மாதிரி தண்ணிக்கு கஷ்டம்தான். தண்ணி வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து தான் தரான். 5 குடம் குடிக்கிறதுக்கு 5 குடம், ஒரு நாளைக்கு 1 குடம். அது சிக்கனமாக நம்ம 5 நாள் வச்சுருக்கணும். அப்படி இருக்கும்போது 10வது தான் தண்ணி.
அதனால் ஒரு நாளைக்கு ஒரு நாள் தான் குளிப்போம். சில பேர் ஒரு மாதம் 10 நாள் கூட குளிக்காம இருக்கலாம். அந்த கடுமையான வெயில் நாளில் மட்டும் இல்லைன்னா நம்ம உடம்பே ஒத்துக்காது. ஹீட்டில் வந்து உடம்பு ஏறிக்கிட்டே இருக்கும்போது உடம்பே சரியில்லாமல் போயிடும். அதனால் 4 நாளைக்கு 5 நாளைக்கு ஒருத்தரும் தண்ணியை விட்டு தொடச்சி கடிச்சு எதையாவது பண்ணிக்கிட்டு தான் இருப்போம், வேறு வழி இல்லை. இந்த மாதிரி ரொம்ப கூலிங்காக இருந்தாலும் சளி பிடிச்சிக்கும், ஃபீவர் ஓவராக அப்போ நம்ம உடம்பு சரியில்லைன்னா அந்த ஒரு நாள் நம்ம படுத்திருப்போம், மறுநாள் மாத்திரை ஊசி போட்டால் சரியாயிடும். ஆனால் ஒரு வாரம் நம்மளை கூட்டே போக மாட்டோம் ஆஸ்பத்திரிக்கு. ஆனால் அப்பவும் நீங்கள் ஆடு மேய்க்க தான் போய் ஆகணும். ஓட்டிட்டு அப்படியே போயிட்டு முதல்ல வருவான். நம்ம ரொம்ப டயர்டாக இருக்கிறத பார்த்துட்டு அவன் 4 நாள் கழிச்சு தான் நம்மளை ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போவான். அங்கே போனால் தமிழர்களை சந்திப்பான், நம்மளை பற்றி குறைகளை தெரிஞ்சிருவான், சொல்லிடுவான்னு சொல்லிட்டு அவன் முதலாளி கூப்பிட்டே போக மாட்டான். சரியா, அதுக்கு தான் நம்மளை யார்ட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்லுவான். அது மாதிரி இவனே கூட கூப்பிட்டு போய் ஆஸ்பத்திரி காட்டிட்டு உடனே கூப்பிட்டு வந்துடுவான். மாதம் போனால் ஆஸ்பத்திரியில் தமிழர்கள் 1-2 பேர் வேலை செஞ்சுருக்காங்க, கூட்டுறது நல்ல வேலைக்கு அங்கே இருக்கிறாங்க. பேசும்போது அவங்க தமிழ் பேசுகிறாங்க, தமிழால் இருக்காங்கன்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. ரைட்டு, இனிமேல் இந்த மாதம் ஒரு தடவை நம்ம உடம்பு சரியில்லைன்னு படுத்துக்கிட்டு வந்தோம்னா தமிழால் பேசுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நம்ம ஏதாவது ஊருக்கு கனெக்ட் செய்து கொடுக்கலாம், யார்கிட்ட தகவலை சொல்லலாம், எந்த இடத்துல இருக்கு என்னென்ன முதலாளியை பற்றி பேசிக்கலான்ட்டு நானும் மாதம் ஒரு தடவை 2 மாதம் ஒரு தடவை ரொம்ப கடுமையாக சாப்பிடாம ஒரு நாள் அப்படியே இருந்துருவேன். உடம்பு சரியில்லாத மாதிரி வேறு வழி இல்லாமல் அங்கேயும் ஓட்டமாக ஆட்டோ ஓட்டிகிட்டு வரும்போது காலில் காயங்கையும் இதாவது பண்ணிக்கிட்டு 2 மாதம் ஒரு நாள் ஆஸ்பத்திரி போயே ஆகணும்னு நினைப்பேன். அப்போ போயிட்டு வரும்போது அங்கே இருக்க தமிழர்களை ஒவ்வொருத்தராக சந்திப்பேன். இந்த மாதிரி காட்டில் இருக்கேன்னு சம்பாதிக்க முடியலன்னு சம்பளம் தர மாட்டேங்கிறான், பல்வேறு வழி ஒருத்தர் ஷேர் அப்படி எல்லாருமே சொல்லுவான். அவங்க 10ல் 9 பேர் இப்படி தான் கஷ்டத்தை தான் பேசுவான். ஒருத்தன் ஓட்டினா நான் நல்லா இருக்கேன்னு சம்பாதிக்கிறேன்னு ஓரளவுக்கு ஏதோ கிடைக்குதுன்னு சொல்லுவான். 9 பேரும் நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி தான் இருக்குது எல்லாருக்குமே. இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன எனக்கு வழி எதாவது சொல்றேன், இந்த மாதிரி தமிழ் படங்களை வந்து தியேட்டர்லயே வந்து நீங்க அழுதுட்டீங்கன்னு வேற வழி இல்லை. கண்ணீர் விட்டு படம் பார்க்குறவர்களும் கண்ணீர் தான் வருது. ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட். சிரிக்கிற மாதிரி ஒரு சீன் கூட எனக்கு இல்லை. எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் கண்ணீரோட தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ அருமையாக நம்ம கதைகளை இந்த படம் அதேமாரி தமிழில் ஒரு படமும் எடுக்கணும் வருஷத்துக்கு, இதை இளைஞர்கள்ட்ட காட்டணுமேனு சொல்கிறோம். 27 வருஷமா ஆயிடுச்சு. அதை இளைஞர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு நல்லா ஏற்படுத்தணும், வருஷத்துக்கு ஒரு படம் வரணும்னு நானும் கண்ணீரோட நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். பத்திரிகையில் நிறைய விஷயங்களை இந்த விஷயம் சொல்லிகிட்டே இருக்கிறேன். 27 வருஷமா இன்றைக்கி தான் ஒரு படத்தை பார்த்தேன், எனக்கு ஒரு திருப்தி. இன்றைக்கி ஒரு மலையாளி எடுத்திருக்கான். மலையாளிகள்லாம் மேக்ஸிமம் அங்கே வந்து நல்ல ஒற்றுமையாக இருப்பாங்க. பாதிக்கப்பட்டால் அங்கே 1 மாதம் 6 மாதத்தில் அவனை வந்து காப்பாற்றுவாங்க, அந்த மாதிரி உதவி பண்ணுவாங்க. தமிழர்கள் காப்பாற்றுறதுக்கு ஆளே கிடையாது, அந்த உணர்வுகள் அந்த கிடையாது, ஒற்றுமை இல்லைங்க. ஆனால் மலையாளி இந்த படத்தை எடுத்து ஒரு முஸ்லீம் நாட்டில் முஸ்லீம் இப்படி கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த காலத்து சூப்பரான கதை அருமையாக எடுத்திருக்காங்க. இதுக்கெல்லாம் அவார்டு கொடுக்கணும். சினிமா நடிகர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வருஷம் அவார்டு கொடுக்கணும். 27 வருஷத்துக்கு ஒரு படம் எடுத்தவர் அவரை கொண்டாடணும். அவ்வளோ அருமையான படம். இதை இளைஞர்கள் பார்த்து திரும்பணும். நிறைய படித்த வேலையை இங்கே செய்ய மாட்டேங்கிறான். பாதி இளைஞர்கள் வேலையே செய்யாமல் கிராமத்தில் இருக்க இளைஞர்கள்லாம் கட்சியில் சேர்ந்துக்கிட்டு வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பேசிக்கிட்டு வேலைக்கு போகாமல் வெட்டியை சுற்றுறதுக்கு தான் இங்கே இருக்கிறான். முடியலன்னா கடைசியில் கடன் உடனே வாங்கிட்டு வெளிநாடு போல சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறான். ஒன்றும் இல்லாமல் தான் திரும்பி வரான் பாதி பேர். ஆனால் உண்மையிலே பாதிக்கப்பட்டவங்க வந்து இதுமாரி டிவியில் மக்கள்கிட்ட பேச மாட்டேங்கிறான். நம்ம வழி இதோட முடிஞ்சு போச்சு, அடுத்த நாட்டில் போனால் நல்லா சம்பாதிச்சிடலாம், அதை மாற்றிக்கலாம், அப்படி இப்படி தான் கற்பனையில் தான் வெளியில் சொல்லாமல் வடிவேல் மாதிரி சென்றடிச்சுக்கிட்டு திரியறான ஒழிய உண்மை சம்பவங்களை சொல்கிறதுக்கு 100ல் 1 படம் கூட வரமாட்டேங்குது. இளைஞர்கள் 100ல் 1 கூட இதை இந்த மாதிரி பொட்டி தூக்கிட்டு நடந்த விஷயங்களை சொன்னான்னா இன்னும் இளைஞர்களுக்கு திருந்துவான், வெளிநாட்டு மோகத்தை குறைப்பான், நம்ம நாட்டில் உழைப்பான். இப்போது உங்களோட குடும்பம் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி இருக்கீங்க? அதான் என்னுடைய ஓரளவுக்கு என் பையனை வந்து என் மனைவி உழைச்சி, நான் வந்து மென்டல் மாதிரி என்னுடைய மனநிலை சரியில்லாமல் ஏதோ ஒரு பேருக்கு என் மனைவியோட ஹெல்ப் பண்ணி ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களை வேலை செய்வேன். ஆனால் டெய்லி குடிகார மாதிரி நான் பெட்டியை தூக்கிட்டு டெய்லி காலையில் சாயந்தரம் ஒரு 2 மணி நேரம் இதை பற்றி தான் பேசுவேன். வெளிநாட்டை பற்றி பேசுவேன். என்னை பற்றி எல்லாம் பார்த்த உடனே கேட்பாங்க, இந்த மாதிரி ஒரு செய்தி வந்துச்சுன்னா எப்படின்னு இருக்குது, இதை பற்றி தான் பேசுவாங்க. எனக்கு இந்த பகுதி நேர ஆசிரியர்னு ஒரு வேலை கிடைச்சிது. நான் வந்து இன்றைக்கி 13 வருஷமாக அங்கேயே எனக்கு 5000 தான் சம்பளம். இங்கே வந்து 13 வருஷம் கழித்து அந்த வேலை எனக்கு கிடச்சிது. இங்கேயும் 5000 தான் சம்பளம். ஏடா எங்கே போனாலும் நமக்கு 5000 தானே சம்பளம், வாழ்க்கையே அவ்வளோதான், நான் சாப்பிடக்கூட முடியாதாட்டிருக்கேன் அப்படின்னு இந்தியாவில் வந்து நினைப்பேன். சரி, ஒரு கௌரவமான என் மனைவி வந்து இந்த வேலைக்கு போயே ஆகணும்னு சொன்னாங்க. ஏன்னா ஆடு மேய்ச்சவனு புட்டி தூக்கிட்டு கண்ட இடத்துல திடீர்னாலும் ஆடு மேய்ச்சவன் பொண்டாட்டி போகிறான்னு தான் என்ன சொல்கிறாங்க, வாதியார் பொண்டாட்டின்னு மாற்றுங்கிறதுக்கு இந்த வேலைக்கு போகணும்னு சொன்னாங்க. நானும் சரி ஒரு கௌரவமாக இருக்கட்டுமேனு இந்த வேலைக்கு போனேன். ஆனால் வேலைக்கு போனால் 6வது படிக்கிறவங்க கூட வாதியார்னு மதிக்க மாட்டேங்கிறான். பள்ளிக்கூடத்து உள்ளார உள்ளார போகிறான், ஒரு மாதம் வாட்ச்மேனுக்கு உனக்கு வைப்பான். 6வது படிக்கிறவன் 10வது படிக்கிறவனும் சரி. எனக்கு வாதியார்னு ஓவிய ஆசிரியர்னு நான் இந்த ஒரு பரீட்சை எழுதிட்டு நான் வச்சுருந்தேன். அது இன்றைக்கி ஓவிய ஆசிரியர் வேலை கிடைச்சிது. ஒரு 5000 சம்பளத்துக்கு நான் நடந்து போவேன். வாட்ச்மேனு பைக்கில் வருவார். அவருக்கு உனக்கு வைப்பான், நமக்கு உனக்கு வைக்க மாட்டான். ஏண்டான்னு கேட்டால் 1 வருஷம் அவனை திருத்துறதுக்கு அவர் பைக்கில் வராரு, நீ நடந்து வர அப்படிங்கிறான். வாதியாருங்கிற வாங்குற சம்பளத்தை 5000 நான் பைக் வாங்கிட்டு பெட்ரோல் போட்டேன்னா என் குடும்பத்துக்கு சோறு கூட திங்க முடியாதான்னு உன்னை புரிய வைக்கிறதுக்கே இளைஞர்களை கவர்மெண்ட் ஸ்கூலில் இன்றைக்கெல்லாம் பிள்ளைங்களை நல்ல ஒழுக்கத்தை சொல்லித்தர முடியல, நல்ல வாதியாருக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு நம்ம நிறைய விஷயம் சொல்லித்தர முடியல. அது மாதிரி இளைஞர்கள்லாம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பேருக்கு வாதியார்னு இருக்கோம்.
அந்த அளவுக்கு கௌரவமாக என்னால் வாழ முடியல. இருந்தாலும் இந்த வாத்தியார்னு ஒரு கௌரவம் வேணும், என் மனைவி சொன்னதுக்காக இந்த வேலைக்கு போய் இன்றைக்கி 10 வருஷமாக கஷ்டப்பட்டதுக்கு 13 வருஷமாக நானும் வாத்தியார்னு இருக்கேன். 10,000 ரூபா சம்பளத்தில் இன்றைக்கி வேலை செய்கிறோம். உழைச்ச உழைப்புக்கு என் வயசு ரிட்டையர் ஆக போகிறோம். 2 வருஷம் தான் இருக்குது. என் வாழ்க்கை 5-10 வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நம்ம நாட்டிலே உழைக்கிறதுக்கு வழிகள் இருக்குது, தேடணும், திறமை இருக்குது. அவன் திறமையை பயன்படுத்தி நல்லா முன்னேறத்துக்கு பல்வேறு வழியை தேடணும்னு சொல்கிறேன். இது மூலியமாக இளைஞர்கள் சிந்திக்கணுங்கிறது என்னுடைய வேலை. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.